நான் அந்த மியூட்டும் ஆரம்பிச்சிடுறேன். ஐயா நீங்க தொடங்கலாம். தொல்காப்பியம் கேட்கும் அனைத்து தமிழ் நெஞ்சங்களுக்கும் என் வணக்கம். இன்று நாம் வினையியல் என்ற தலைமை சார்ந்த மிக இன்றியமையாத ஒரு பகுதியை நாம் பார்க்கின்றோம். ஒவ்வொரு நூற்றாவையும் காணுகின்ற போது 3000 ஆண்டுகளுக்கு முன்பாக இருந்த தொல்காப்பியம் என்ற வீறு பெற்ற அறிஞருடைய அறிவு நுட்பம், அவருடைய சிந்தனை ஆழம் ஆகியவையெல்லாம் புலப்படுகின்றன. எவ்வளவு பெரிய உடைமை நமக்கு கிடைத்திருக்கிறது என்று நினைக்கின்ற காலத்து இரும்பூது எய்துகிறது. எனினும் இத்தகைய ஒரு பெருநூல், உலக இலக்கணங்கள் யாவற்றினும் தலை சிறந்த ஒரு நூல் இன்றைக்கு பேணப்படாத ஒரு நிலையில், பெரிதாக பேணப்படாத நிலையில் இருப்பதை குறித்து நாம் வருந்த வேண்டியதாக இருக்கிறது. என்ன செய்யலாம் என்றால், தொல்காப்பிய இலக்கண கருத்தை மிக எளிமையான தமிழில் கட்டுரைகளாக, சிறு சிறு கட்டுரைகளாக எழுதி இளைஞர்களிடம், கல்லூரி மாணவர்களிடம், பள்ளி மாணவர்களிடம் கொண்டு போய் சேர்க்க வேண்டும். அவன் எதற்கு இலக்கணம் சொல்லவில்லை, இந்த வினையல்ல பார்க்க போகிறோம். ஒன்றும் இல்லை, உணவு உண்டு கொண்டிருக்கிறான் ஒருவன், உண்டு கொண்டிருக்கக்கூடிய ஒருவனை வெளியே இருந்து ஒருவன் கூப்பிடுகிறான், அண்ணா இங்கு வா அப்படின்னு. உடனே அவன் என்ன சொல்ல வேண்டும் என்றால், வருகிறேன், வருவேன் என்ற இரண்டில் எதை வேண்டுமானாலும் அவன் பயன்படுத்தலாம். வருகிறேன் என்பது நிகழ்காலம், வருவேன் என்பது எதிர்காலம். இந்த இரண்டில் அவன் எதை வேண்டுமானாலும் சொல்லியிருக்கலாம். ஆனால் அவன் இதோ வந்து விட்டேன், வந்தேன் என்று சொல்லுகிறான். வந்தேன் என்பது இறந்த காலம். அதை எப்படி சொல்லுவது? இலக்கண பிழை அல்லவா என்றால், தொல்காப்பியர் சொன்னார், இலக்கண பிழை இல்லை. வாராக்காலத்தும் நிகழும் காலத்தும் ஓராங்கு வரும் வினைச்சொற்கிழவி இறந்த காலத்து குறிப்பொடு கிளத்தல் விரைந்த பொருளை என்மனார் புலவர். இது விரைவினாலே ஏற்பட்ட ஒன்று. விரைவின் காரணமாக அவன் கூப்பிட்டவனுக்கு எந்த விதமான மறுப்பும் இல்லாமல் விரைந்து வருகிறான் என்பதனை புலப்படுத்துகின்ற வகையில் அமைந்த ஒரு தொடர். இது ஏற்கத்தக்கது என்று சொல்லுகிறான். ஆனால் அவன் பேசாதது எதுவும் இல்லை. மொழிக்கண் இவ்வளவு நுட்பம் அமைந்த ஒரு இலக்கண நூலை நாம் பார்ப்பது அரிது. பிற்காலத்து தமிழ் இலக்கண நூல்களுக்கெல்லாம் இப்பெற்றி இல்லை. ஆகவே அதனை நாம் காணுகின்ற போது வினையியல் மிகவும் இன்றியமையாகும். எந்த அளவுக்கு இன்றியமையாதது என்றால், தொடர் வண்டி நிலையம் போகிறோம். ஒரு காலத்துல புகை வண்டி நிலையம் என்று சொல்லிக் கொண்டிருந்தோம். பிறகு அது பல பெட்டிகளை இணைத்து இழுத்து கொண்டு போவதனால தொடர் வண்டி நிலையம் என்று சொல்லுகிறோம். தொடர் வண்டி அது இருக்கிற இடம் தொடர் வண்டி நிலையம் என்று சொல்லுகிறோம். இந்த தொடர் வண்டியில எது மிக இன்றியமையாதது, எது இயக்கத்திற்குரியது என்று பார்க்க வேண்டும். 10 பெட்டிகளை இணைத்திருந்தாலும் கூட அந்த பெட்டிகள் தாமாக இயங்க மாட்டான். அவற்றை இயக்குவதற்கு ஒரு பொறி வேண்டும், முன்னாலே ஒரு பொறி வேண்டும். அது மின் தொடர்போ அல்லது நீராவி தொடர்போ அது பெற்றிருத்தல் வேண்டும். அந்த பொறி இயங்கினால்தான், அந்த பொறி முன் சென்றால் அப்பொறியோடு இணைக்கப்பட்டிருக்கக்கூடிய 10 பெட்டிகளும் போகும். அந்த பொறி அணையது வினை, அந்த பொறி அணையது வினை என்பதை நன்றாக நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். என்ன ஒரு வேறுபாடு என்றால், தொடர்வண்டியில் அந்த பொறி முன்னாலே இணைக்கப்பட்டிருக்கும். நமக்கு தொடரில், மொழி தொடரில், சொற்றொடரில் இந்த வினை என்னும் பொறி பின்னாலே இணைக்கப்பட்டிருக்கும். இந்த இலக்கணத்தை நான் அவ்வாறு சொல்லிக் கொண்டிருக்கின்ற போது, சென்னையில் ஒரு முறை நான் சென்ற போது அங்கு ஒரு தொடர் வண்டி பின்னாலே இருந்து தள்ளி கொண்டு போயிற்று பெட்டிகளை. சரி, இது சரியாக நம்முடைய மொழி தொடர் போலவே இது செயல்படுகிறது என்று நான் கருதினேன்.
ஆகவே வினை என்பது இயக்கம். அந்த இயக்கத்திற்கு காரணமானது இந்த வினைச்சொல். அறிஞர் பெருமக்களே, நான் உங்களுக்கு ஒரு செய்தியை சொல்லுகிறேன். அது மிக இன்றியமையாத ஒன்று. பகுத்து பகுத்து பார்த்து அறிந்து கொண்ட ஒரு செய்தியை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். வினை என்ற சொல்லுக்கு இன்றைக்கு அந்த சொல்லை 2 தளங்களில் நாம் பயன்படுத்துகிறோம். இந்த செய்தியை கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். நாம் செய்யக்கூடிய தொழிலை, பணியை வினை என்று சொல்லுவது ஒரு வழக்கு. இது பல்லாயிரம் ஆண்டுகளாக நம்முடைய மொழியிலே இருந்து வருவது. வினை செய்கின்ற ஆற்றல் என்று திருக்குறள் ஆசிரியர் சொல்லுவார். இந்த திருவள்ளுவர் வினைத்திறம், வினை நுட்பம் என்றெல்லாம் அவர் பேசுவார். அது செயலினது திறத்தை கூறுவது. இந்த தளத்தில் இவ்வாறு செயல் என்ற இந்த தளத்தில் பயன்பட்டுக் கொண்டிருந்த இலக்கண உலகில், இலக்கிய உலகில் பயன்பட்டுக் கொண்டிருந்த அந்த சொல் நம்முடைய மெய்யியல் உலகத்திற்கு சென்றது. மெய்யியல் உலகம் என்றால் தத்துவ உலகத்தை சொல்லுகிறேன், மெய்ப்பொருள் உலகம். அந்த மெய்ப்பொருள் உலகத்திற்கு போன போது அங்கு அந்த வினை என்பதற்கு வேறு பொருள், அதாவது செய்த வினை, அதற்குரிய பயன், பலன், இவற்றை குறிக்க தொடங்கியது. அதை 2ஆக பிரித்தார்கள், நல்வினை, தீவினை என்று. அவன் நல்வினை செய்தான், அவன் தீவினை செய்தான் என்று இலக்கிய உலகிலும் இலக்கண உலகிலும் சொல்லுவது வேறு. சமய உலகில் அல்லது மெய்ப்பொருள் உலகில் சொல்லுவது வேறு. சமய உலகில் இது எப்பொழுதிருந்து தொடங்கியது? முதலில் இலக்கிய உலகிலும் இலக்கண உலகிலும் செய்கின்ற கருமம் அல்லது வினை, அதனைத்தான் குறித்தது, செயலைத்தான் குறித்தது. இறந்த காலத்து வினை, நிகழ்காலத்து வினை, எதிர்காலத்து வினை என்று அவற்றை 3ஆக கருதினார். ஆனால் சமய உலகம் என்ற தளத்திற்கு அது கொண்டு போன போது அதனை 2ஆக பிரித்து நல்வினை, தீவினை என்று குறித்தார்கள். அதற்கு அருமையான ஒரு எடுத்துக்காட்டு புறநானூற்றில் தான் காணப்படுகிறது. அதை கோப்பெருஞ்சோழன் என்ற அரசன், சோழ அரசன், வடக்கிருந்து உயிர் விடுகின்ற போது சொல்லுகிறான். அப்போது சான்றோர்கள் எல்லாம் சென்று அவரிடம், வேண்டாங்க, உயிரை விடாதீங்க, நீங்கள் நாட்டிற்கு மிகவும் தேவையானவர். ஏதோ பிள்ளைகளிடம் மன மாறுபாடு காரணமாக இந்த உலகத்தை வெறுத்து நீங்கள் வடக்கிருந்து உயிர் விடுகிறீர்கள், ஆகவே இது வேண்டாம், இந்த முயற்சியை கைவிடுங்கள் என்று சொன்ன போது அவன் சொல்லுவதாக அமைந்த ஒரு புறநானூற்று பாட்டு, செய்குவோம் கொல்லோ நல்வினை எனவே ஐயமரார் கசடி ஈண்டு காட்சி என்று தொடங்குகிறது. அந்த பாட்டுல 3 செய்திகள் சொல்லப்படுகின்றன. அது 3வது கோட்பாடு என்று நான் அதனை குறித்து ஒரு கட்டுரை 20 ஆண்டுகளுக்கு முன்பு நான் எழுதியிருக்கிறேன். தமிழர்களுக்கு ஒரு கோட்பாடு உண்டு, இந்த வினையை பற்றி ஒரு கோட்பாடு உண்டு என்பதை இந்த பாடல் தான் காட்டுகிறது. இந்த புறநானூற்று பாடலுக்கு பொருள் பார்த்தவர்கள் பலர், உரை எழுதியவர்கள் பலர். ஆனால் அதில் இவ்வாறு ஒரு பொருள் நுட்பம் அமைந்திருப்பதை அவர்கள் காணவில்லை. என்ன அந்த பொருள் நுட்பம் என்றால், நல்வினை தீவினை செய்கிறார்கள், அதை பற்றி கோப்பெருஞ்சோழன் சொல்லுகிறார். 3 நோக்கு இருக்கிறது. ஒன்று, நல்வினை எதற்காக செய்கிறார்கள் என்றால், ஒன்று அடுத்த பிறப்பு நல்லதாக அமைய வேண்டும் என்பதற்காக நல்வினை செய்கிறார்கள். இன்னொன்று, விண்ணுலகு சென்று துறக்க உலகம் அடைய வேண்டும், இனி பிறவாமை வேண்டும் என்பதற்காக நல்வினை செய்கிறார். 2வது கருத்து, ஒன்று நல்ல பிறப்பு வேண்டும், அடுத்த பிறப்பிலாவது நாம ரொம்ப வசதியான வீட்டில் பிறக்கணும், அரசர்களுடைய வீட்டில் பிறக்கணும், அல்லது பொருள் நிறைந்தவர்களுடைய வீட்டில் பிறக்கணும், அரசியல்வாதிகள் திரைப்பட கலைஞர்கள் வீட்டில் பிறக்கணும், அல்லது அவர்களாகவே பிறக்க வேண்டும் என்றெல்லாம் வேண்டிக் கொள்ளுகிற நிலை இருக்கும். அதாவது அடுத்த பிறப்பு துன்பங்கள் இல்லாத வாழ்க்கை வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு நிலை. அதற்கு அடுத்தபடியாக 2வது, பிறவி வேண்டாம் என்பதற்காக வினை செய்வது, நல்வினை செய்வது. ஆதலாற் பிறவி வேண்டேன் அரங்கமா நகருளானே, நம்மாழ்வார் பாடுகிறார். என்ன அருமையான பாடல்கள்!
எவ்வளவு தமிழ்நாட்டினுடைய மெய்ப்பொருளின் பிழிவு அந்த பெருமகன் சடகோபன் பாடிய பாடல்கள். 1000 பாடல்கள். இந்த 1000 பாடல்கள்ல ஒரு பாட்டு படிச்சா போதும், அவ்வளவு இருக்கிறது. அந்த ஒரு பாட்டை ஒரு நாள்ல எல்லாம் படித்து பொருள் உணர்ந்து கொள்ள முடியாது. நான் அந்த சொற்பொழிவின் இடையிலேயே ஒரு பாட்டை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் பாருங்க. ஏ அப்பா, இவ்வளவு செறிவா, இவ்வளவு பொருள்நுட்பமா என்று நாம் வியந்து வியந்து போற்ற வேண்டும். அந்த பெருமகன் சமய உலகத்தில் இருந்த நம்மாழ்வார் என்ற ஒரு 12 ஆழ்வார்களிலே தலைமை சார்ந்தவர் அவர்தான். வாய்க்கும் குருகூர் திருவீதி நாய்க்கும் பரமபதம் கிடைத்தது என்பார். அதனால அவர் பிறந்த தலம் குருகூர் என்ற ஆழ்வார் திருநகர். அதனால அந்த ஊரை பற்றி அவ்வளவு சிறப்பாக சொல்லுகிறார். அவர் சொன்னார் பிறவி வேண்டாம், அதற்காக இறைவனை இந்த பிறவியில வேண்டுகிறேன் என்றார். 2 குறிக்கோளாச்சு. இதுவரையில் 2 குறிக்கோள்களையே பேசிக் கொண்டிருந்த உலகத்தில் கோப்பெருஞ்சோழன் 3வது குறிக்கோளை பேசுகிறான். அதுதான் மிகப்பெரிய புதுமை. அதை காட்ட ஆராய்ச்சி உலகம் தவறிவிட்டது. ஆராய்ச்சி உலகத்தினுடைய பார்வை அங்கு போகல, அவ்வளவுதான். அது 3வது குறிக்கோள் என்ன என்றால், இமயத்து கோடு உயர்ந்தன்ன புகழ் நட்டு, வேற ஒண்ணும் இல்லை, இந்த உலகத்துல நாம் வாழ்ந்த நாள் பயனுடையவை, பிறருக்கு உதவி செய்தவை என்று அந்த புகழை பெற வேண்டும். அந்த புகழுக்காகத்தான் நான் வாழ்கிறேன். நான் சென்ற பிறகு, நான் இறந்துபட்ட பிறகு என்னுடைய வாழ்க்கை புகழுடையது என்று பிறர் கருத வேண்டும். இது 3வது குறிக்கோள். இதைத்தான் கடலூர் மாய்ந்த இளம்பெருவெழுதி என்ற அரசப்புலவன் பேசுகின்ற போது, புகழனின் உயிரும் கொடுக்குவர், பழியனின் உலகுடன் பெரியும் கொள்ளலாம். இதுதான் அந்த 2 அடி. புகழ் என்றால் உயிரை கொடுத்து விடுவார்கள், பழி என்றால் இந்த உலகத்தையும் வைத்துக்கொள், உலகத்தை ஆளுகின்ற பேற்றையும் வைத்துக்கொள், இந்த உலகத்தையும் வைத்துக்கொள் என்றால் வேண்டாம் ஐயா, எனக்கு ஒரு சிறு பழி, எள்ளின் அளவு பழி கூட என் வாழ்க்கையை சார்ந்து விடக்கூடாது, வேண்டாம். ஆனால் அந்த புகழ் வேட்கை என்பதுதான் 3வது கோட்பாடு. அந்த கோட்பாடு தமிழர்களுக்கு மிக உயிராக இருந்தது என்பதனை கோப்பெருஞ்சோழனுடைய புறநானூறு விளக்குகிறது. உழவு நான் எதற்காக சொல்லுகிறேன் என்றால், வினை என்பதற்கு 2 தளங்களில் வெவ்வேறு வகையான பொருளில் பயன்படுகின்ற சொல்லாக அது திகழ்ந்தது என்பதற்காக நான் காட்டினேன். அதை நினைந்து பாருங்கள், அந்த பாடல்களை படித்து பாருங்கள். ரொம்ப அருமையான ஒரு பாட்டு. அந்த கட்டுரையை நான் இப்ப அம்மாட்ட சொல்லி நான் அதை இடையதளத்தில் வெளியிட செய்கிறேன். 3வது கோட்பாடு என்பது அதை நான் ஒருடைய மணி விழாவுக்காக எழுதி கொடுத்தேன். அது வந்த கட்டுரைகள்ல அந்த மணி விழாக்காரர் அதை படிச்சுட்டு, இது ஒரு புதுமையான நோக்காக இருக்கிறது, நம்ம கவனிக்கவில்லை என்று அவர் சொல்லி மிகவும் பாராட்டியதாக சொன்னார்கள். சரி, அந்த கட்டுரை நான் விரைவில் இன்று நாளை உங்களுக்கு இணையதளத்தில் வெளியிடுவதற்குரிய ஏற்பாடுகளை செய்கிறேன். இப்ப வினையை பற்றி பார்ப்போம். வினை எனப்படுவது எல்லாவற்றையும் ஆராய்ந்து பார்த்தா நிறைய, ஒரு நூற்பாவையெல்லாம் ஏதோ நாம் வேகமாக ஒரு தெளிவு வேண்டும் என்பதற்காக, தொல்காப்பியத்தை பற்றி ஒரு அறிவு வேண்டும் என்பதற்காக வேகமாக நாம் போய்கொண்டிருக்கிறோமே தவிர, சில சமயங்களில் 1 மணி நேரம் பாடத்தை அப்படி போக்கினால் கூட 2 நூற்பாக்களுக்கு மேலே செல்ல முடியாத அளவுக்கு ஒரு செறிவு அதுல இருக்கிறது. உரையாசிரியருடைய கருத்து வேறுபாடு வேறு இருக்கிறது. அதனால அதெல்லாம் அடுத்தடுத்த நிலைகள்ல பார்க்கலாம். இப்ப முதல்ல நூலை அறிமுகம் செய்து கொள்கிறோம், நூலை பிழையின்றி கற்கிறோம். இந்த நூல் இவ்வளவு சிறந்த ஒரு நூல் என்பதை நாம் உணர்கிறோம். இந்த நூல் சொல்லுகின்ற இலக்கணம் நம்முடைய மொழிக்கு சிறந்த அமைந்த ஒரு இலக்கணம் என்பதனை அறிகிறோம். அந்த அளவில் பயின்று கொண்டிருக்கிறோம். வினை எனப்படுவது வினையின் வேற்றுமை கொள்ளாது. நாம பார்த்தோம், பெயருக்குள்ள தகுதிகளை பெயரியல்ல சொல்லுகிற போது பெயர் வேற்றுமை கொள்ளும் என்று. பெயருக்குள்ள தகுதிகள்ல ஒன்று பெயர் வேற்றுமை கொள்ளும் என்பது. கண்ணன் என்ற ஒரு பெயர் கண்ணனை, கண்ணனுக்கு, கண்ணனால், கண்ணனது, கண்ணன் கண் என்று வேற்றுமை உருவுகளை அந்த பெயர் ஏற்கும். ஆனால் வினை சொல் பெயர் வேற்றுமையை ஏற்காது. இங்கு வினை வினை என்று சொல்லுகிற போது வினைமுற்ற இல்லை என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். பிறகு வேறு எதை சொல்லுகிறார்? வினை அடி.
வினை சொல்லுக்கு அடியாக இருக்கக்கூடிய ஒரு சொல்லைத்தான் வினை பகுதி, அதைத்தான் அவர் சொல்லுகிறார். அதை அவர் பட்டியல் போடல. இத்தனை வினை பட்டியல்கள் இருக்கின்றன என்று அவர் போடல. அது தேவையில்லை. என்ன, ஒரு மொழிக்கண் இருக்கக்கூடிய வினை பகுதிகளை பட்டியலிட்டால் அது எல்லையின்றி போகும். ஆனால் பின்னால் உள்ள நன்னூல் ஆசிரியர் அவற்றில் வகை மாதிரிகளை சொல்லுகிறார். இது இரண்டையும் அப்படி ஒப்பிட்டு படிச்சு பார்த்தா தெரியும். நன்னூலார் மிகச்சிறந்த இலக்கண ஆசிரியர், அதுல ஒன்றும் அங்கே இல்லை. ஆனால் தொல்காப்பியரோடு ஒப்பிடுகிற போது அவர் அந்த அளவுக்கு இல்லை. தொல்காப்பியர் என்பது பெருங்கடல் வளைய உலகம் அரிது பெரும் சிறப்பில் புத்தேள் நாடும் அப்படின்னு சொல்லுவது போல உலகம் எல்லாத்தையும் சுற்றி மேல் உலகம் கீழ் உலகம் எல்லாத்தையும் சுற்றினா எல்லாவற்றையும் சேர்த்தா எப்படியோ அப்படி தொல்காப்பியம். அதுபோல சொல்லக்கூடிய ஒரு பரந்த ஒரு நூல். அதுல வினை அடிகளை பற்றி அவர் பட்டியல் போடல. நன்னூலார் என்ன செய்தார், இது உங்களுக்கு தெளிவுக்காக தான் சொல்லுகிறேன். இந்த நூல் வினை எல்லாம் நாம வேகமாலாம் பாடம் நடத்துதல் இயலாது. கொஞ்சம் மெதுவாக தான் போய் சொல்லி ஆகும். என்ன, நான் முன்பே சொல்லியிருக்கிறேன், இது பொறி, பல பெட்டிகளை இழுத்து செல்கின்ற ஒரு பொறி என்று சொல்லியிருக்கிறேன். அந்த பொறியில தான் நுட்பமே இருக்கும். பெட்டியிலெல்லாம் மக்கள் உட்கார்ந்து இருப்பார்கள், அல்லது சரக்குகள் ஏற்றப்பட்டு இருக்கும். அவற்றுக்கு இயங்குகிற ஆற்றல் இல்லை, தனியே இயங்குகிற ஆற்றல் இல்லை. இந்த பொறி அப்படி இல்லை. பொறியில் இருக்கிற ஒவ்வொரு பிடியும், ஒவ்வொரு திருகும், ஒவ்வொரு மறையும் அது செயலுக்குரியது. அதனால அந்த வகையில இதை நான் பார்க்க வேண்டும். இது மிக இந்தமையான ஒரு பகுதி. அது என்ன வினை அடி என்று சொல்லுகிறீர்களே, வினை பகுதி என்று சொல்லுகிறீர்களே என்ன என்பதற்கு வகை மாதிரிகளை பெறுகிறார். வகை மாதிரி என்னன்னா சாம்பிள். என்ன வகை மாதிரி? ஒவ்வொரு வகைக்கு ஒரு மாதிரியை கொடுக்கிறார். நட, வா, மடி, சி, விடு, கு, வே, வை, நோ, போ, திரும், தின், தேய், பார், செல், வவ், வாழ், கேள், அகு என்று பல மாதிரிகளை சொல்லுவார். நட ஒரு பகுதி, அதுதான் வினை சொல்லுன்னு இப்ப தொல்காப்பியர் சொல்றது. அதைத்தான் இங்க வினை நட முன்னிலை ஏவல் என்று வினை சொல்ல வேண்டும். நட, வா, மடி, சி, விடு, கு, வே, வை, வை, வைத்தான் என்று இவ்வாறு வருவதை எல்லாம் வினை பகுதி. இவற்றைத்தான் சொல்லுகிறார். இந்த நடங்கிறதுக்கு பிறகு நீங்க என்ன செய்வீங்க? உங்களுடைய தேவைக்கு ஏற்றாற் போல அல்லது நிகழ்ந்த நிகழ்ச்சிக்கு தகுந்தாற் போல எழுத்துக்களை இணைப்பீர்கள். நடந்தான் என்று வருகிற போது இத்து என்ற இறந்த கால இடைநிலையை சேர்த்தீர்கள், இந்து என்ற சந்தியை சேர்த்தீர்கள், ஆண் என்ற ஆண்பாலுக்கு உயர்திணை ஆண்பாலுக்குரிய உரிமை வினைமுற்று விகுதியை சேர்த்தீர்கள். ஆகவே நட, இந்து, இத்து, ஆண், நடந்தான். ஆக இப்ப வண்டியை கோத்தாச்சு. நடந்தான் என்பதுல என்ன தெரிகிறது என்றால், நடந்தான் என்பதில் அது உயர்திணை என்பது தெரிகிறது, ஆண்பால் என்பது தெரிகிறது, இறந்த காலம் என்பது தெரிகிறது, படற்கை இடம் என்பது தெரிகிறது. இவ்வளவு செய்திகளையும் காட்டக்கூடிய ஆற்றல் இந்த வினை சொல்லுக்கு இருக்கிறது. பெயர் சொல்லுக்கு இத்தகைய ஆற்றல் இல்லை. கண்ணன் என்ற பெயர் சொல் காலத்தை காட்டாது. அது ஆண்பால் என்பதை காட்டலாம், ஆனால் அதற்கு மேல வேறொன்றும் அதில் பெறப்படுவது இல்லை. அதனால வினைக்கு அத்தகைய ஆற்றல் இருக்கிறது. வினை எனப்படுவது வேற்றுமை கொள்ளாது. பெயருக்கு அந்த சிறப்பு இருக்கிறது, வேற்றுமை ஏற்கக்கூடிய சிறப்பு. அது பெயரோடு போய் ஒட்டி கொள்ளும். ஆங்கிலத்துல ஐ வென்ட் டு ஸ்கூல், டூங்கிறது வேற்றுமை உருவு. ஐ வென்ட் டு ஸ்கூல் அது தனியா நிற்குது. அது அப்படியே சொல்லோடு இன்னொரு ஸ்கூல் என்பதனோடு இந்த சொல்லோடு இணைந்து கொள்வதில்லை. தமிழ்ல அப்படி இல்லை. கண்ணனை கண்டேன் என்று சொல்லுகிற போது இந்த கண்ணன்ற பேர் எங்கெங்க போகுதோ அங்கெல்லாம் அது ஒட்டியே போயிடும். கண்டேன் கண்ணனை அப்படின்னு சொன்னாலும், கண்ணனை கண்டேன்னாலும் ஒரு யூனிட்டா, ஒரு அழகாக, ஓர் அழகாக பெயரும் வேற்றுமை உருவும் போகும். சரி, வினை சொல் அப்படி ஏற்காது. இப்படி நட, நான் சொன்ன வினை என்று சொல்லுவது ஒரு வினை பகுதியை. நடவா, மடிசி, விடு, கூ, வே, வை ஆகிய சொற்கள் எல்லாம்
வேற்றுமை உருவை ஏற்குமா? அவையெல்லாம் ஏலா. எப்படி பாருங்க, நட கூட்டலாய் நடை வராது. அது அப்படி இருந்தால் அது பெயர் சொல்லாயிடும். நட ஐ நடை பெயர் சொல்லாயிடும். வினை சொல்லாகவே இருந்து கொண்டு வேற்றுமை உருவு ஏற்றல் இல்லை என்பது இன்றிமையாத இலக்கணம். அடுத்து நினைவுங்காரை காலமோடு தோன்றும். இப்போ யாருக்காவது ஒரு ஐயம் வந்திருக்கும், வந்தான்னு இருக்கு, வேற்றுமை உருவு ஏற்காதுன்னு சொல்றாரு, ஏன் வந்தான்ங்கிறது கூட்டி ஐய கூட்டுனா வந்தானை என்று ஏன் சொல்லக்கூடாது? வந்தவனைன்னு சொல்லலாமே, வினைமுற்று கூட ஏற்கிறதே என்று கேட்கலாம். நாம் இங்கு பார்த்து கொண்டிருப்பது வினை பகுதியை. முழு வினை சொல்லும் வேற்றுமை உருவை ஏற்காது. முழு வினை சொல்லும் நடந்தான் என்பது ஐ என்ற வேற்றுமை உருவை ஏற்றால், நடந்தானை என்றால் வினைமுற்று இருக்க வேண்டிய இடத்துல அது இருக்கக்கூடாது. அவன் நடந்தான், அவன் தொலைதூரம் நடந்தான், அவன் தன் வீட்டிலிருந்து தொலைதூரம் நடந்தான். ஒவ்வொரு பெட்டியா சேர்த்துக்கிட்டே போறோம், எல்லாத்தையும் சேர்த்து இருக்குது அந்த நடந்தான்ங்கிறது. அவன் வீட்டிலிருந்து தொலைதூரம் நடந்தான், அவன் தனது வீட்டிலிருந்து தொலைதூரம் நடந்தான், அவன் தெற்கு வீதியிலிருந்து தனது வீட்டிலிருந்து தொலைதூரம் நடந்தான். இப்படி நீங்க பெட்டி பெட்டியா இணைச்சுக்கிட்டே போகலாம். எல்லா கடைசியில நடந்தான்ங்கிறது கடைசியில தான் இருக்கும். அது வேற்றுமை உருவு சேர்த்துட்டீங்கன்னு வச்சுங்க, நடந்தானை. தெற்கு வீதியிலிருந்து தன்னுடைய வீட்டிலிருந்து அவன் நடந்தானை வராது. அதனால்தான் வேற்றுமை உருவை அது கொள்ளாது. எது? வினைச்சொல் கொள்ளாது. கொண்டா என்ன ஆகும்? நடந்தானே என்றால் அது முன்னாடி வந்துடணும். எங்க வந்துடணும்? நடந்தானை கண்டேன், வேறொரு வினைமுற்று வந்துருச்சு. இப்ப நடந்தானை கண்டேன். அந்த நடந்தானைங்கிறது எந்த இடத்துல இருக்கு? பெயர் இருக்க வேண்டிய இடத்துல இருக்கிறது. அவன் வந்தான், வந்தவன் எங்கே போனான்? போனான்ங்கிறது இப்ப வினைமுற்று. வந்தவன்கிறது பெயர் இருக்க வேண்டிய இடத்துல இருக்கு. இதுக்கு பெயர் தான் வினையால் அணையும் பெயர். இது பெயர் இருக்க வேண்டிய இடத்துல இருக்கிறது, இதுல வினையும் இருக்கிறதாகவே இது வினையாண்மையின் பெயராகுமே தவிர இது வினை சொல் ஆகாது. இந்த வினையாண்மையின் பெயரை தொல்காப்பியர் தொழில் பெயர் என்று குறிக்கின்றார். இந்த செய்திகளை நினைவில் வைத்தது. இந்த செய்திகளை சொல்லாம இந்த நூற்பாவுக்கு அப்பால போக முடியாது. மிகவும் அது இன்றியமையாததுனால அது சொல்லுங்க. வினையெனப்படுவது வேற்றுமை கொள்ளாது நினையுங்காலை காலமுடு தோன்றும். சரி, நாம படித்த இலக்கணத்துக்கு மாறா தொல்காப்பியர் எழுதியிருக்காரு. காலம் கூட்டல் ஒடு என்ற மூன்றாம் வேற்றுமை உருவு வருகிற போது காலத்தோடுன்னு எழுத்ததிகாரத்துல படிச்சோமே, அத்து சாரியை வரும் என்று படிச்சோமே, இங்க காலமுடு தோன்றும் என்று சொல்லுகிறாரே என்றால் நூற்பா இலக்கணத்துல அதை பார்ப்பதில்லை. அந்த அத்துச்சாரியை வந்தே ஆக வேண்டும் என்பதனை நூற்பாவுக்கு செய்யுளிலே வருகின்ற போது அல்லது நூற்பாவில் வருகிற போது இந்த இலக்கணம் சில சமயங்களில் கைவிடப்படும் என்பது இலக்கணம். அதனால நினையுங்காலை, அதே போல நினையுங்காலை, அதுக்கப்புறம் வல்லுற்று இருக்கிறது பாருங்க, நினையுங்காலை காலமுடு தோன்றும். இதைத்தான் நான் மதுரை பல்கலைக்கழகத்தில் பேசுகிற போது தொல்காப்பியர் விதிமீறிய இடங்கள் என்று பேசினேன். அவர் சொல்லியிருக்கக்கூடிய விதிகளையே அவர் மீறி இருக்கிறார். எதற்காக மீறி இருக்கிறார்? அதுவும் இலக்கணத்திற்காகவே மீறி இருக்கிறார். ஒரு இலக்கணத்தின் பொருட்டாகவே மீறி இருக்கிறார். நினையுங்காலை காலமுடு தோன்றும். அந்த இடத்துல விட்டு இசைக்க கூடாது என்பதற்காக அந்த ககர ஒற்று வந்தது. நினையுங்காலை அப்படின்னு சொல்லிட்டா இந்த தொடர்ச்சி பிழைப்பட்டதாக இருக்கிறது. இந்த விட்டிசை நடுவுல வரக்கூடாது. இதே கருத்து தான் திருச்சியில புரட்சி கவிஞர் பாரதிதாசன் வந்த போது கேட்டாங்க. ஒரு இளைஞர் கேட்டார், நீலவானாடை கூடுதல் மறைத்து நிலாவென்று காட்டுகின்றாய் ஒளிமுகத்தை அப்படின்னு போட்டிருந்தார். இப்போது செய்வு அந்த புத்தகத்துல எடுத்து பாருங்க. புரட்சி கவி இல்ல சொல்லுகிற போது புரட்சி கவி என்ற அந்த பகுதியில அவர் எழுதுகிறார், நீலவானாடை கூடுதல் மறைத்து நிலாவென்று காட்டுகின்றாய் ஒளிமுகத்தை இக்கு. அடுத்த அடி கோலமுழுதும் காட்டிவிட்டால் காதல் கொள்ள இறை உலகம் சாமோ
நிலவே நிலவான் ஆடை கோர்த்து வருகிறாய். அந்த நிலாவை பெண்ணா சொல்லுகிறார். நிலவான் ஆடைக்குள் உடல் மறைத்து ஆடை முழுமையாக போர்த்தி கொண்ட நாணத்தினாலே நீ என்ன செய்கிறாய்? முகம் மட்டும் காட்டிக் கொண்டு வருகிறாய். நிலவான் ஆடைக்கு உடல் மறைத்து நிலாவென்று காட்டுகின்றாய் ஒளிமுகத்தை. அதான் தொடர் முடிஞ்சு போச்ச. அப்புறம் எதுக்கு இக்க போடுறாரு? ஓலை முழுதும் காட்டிவிட்டால் காதற்கொள்ள இலை உலகம் சாமோ. என்னுடைய உடல் முழுமையும் காட்டிவிட்டா காதற் கொள்ளையினாலே இந்த உலகம் இறந்து போய்விடுமோ, தாங்காது. அப்பா இவ்வளவு அழகா என்று அவன் செத்து போடுவானோ என்று கேட்கிறான். எனக்கு அந்த பாட்டு அவருடைய புலமையை காட்டுகிறது என்பதற்கு எந்த விதமான அட்டியும் இல்லை. ஆனா அடுத்த பாட்டுல சொன்னாரு, உன்னை காணும் பொழுதினிலே, அந்த நிலாவை உன்னை காணுகிற போது அந்தி வரையில் உழைக்கின்ற நித்திய தரித்திரர்கள் இருக்கிறாங்களே, அவங்க போய் பானையார கனத்த வெண்சோறு காணுங்கால், பானையில சோறு பொங்கி எழுந்து அப்படியே கஞ்சி வடிஞ்சு மேல அப்படியே வட்டமா சோற்று வட்டம் அது தெரிகிறது பானையில. அதை பார்க்கும்போது உன்னை காணும் இன்பம்னா. அதனால இதை யாரும் இந்த ஊமை சொல்லவே இல்லை. நிலாவை பார்த்து ஏழை வீட்டுல பொங்கின சோறு மேல வட்டம் போட்டிருக்கு பாருங்க, அந்த வட்டம் மாதிரின்னு உலகத்தில் வேறு எவனும் பேசவில்லை. அதனால்தான் அவன் புரட்சி கருவி. என்ன நோக்குது? நிலாவை யாராவது அழகு பொருளாக எத்தனையோ பேர் பார்த்தாங்க. வெள்ளி ஓடம் போல ஓடுகிறவன் ஒருத்தன், விழுந்துடைந்தது தாலி சரடுன்னு சொன்னான் ஒருத்தன், பொன்னின் துகள் என்று பேசினான் ஒருவன், அப்பம்னு சொன்னான் ஒருவன். எப்படி எத்தனையோ பேர் சொன்னாங்க. யாரும் சரித்திரராக உழைக்கின்ற தொழிலாளிகளுடைய வீட்டிலே பொங்குகிற சோற்றுப்பானையில் புலப்படுகின்ற மேல் சோற்று வட்டம் என்று எவனும் பேசவில்லை. அதனால்தான் அவனுக்கு புரட்சி கவிஞன்னு பேர். அதனால அப்படி அது அந்த ஓமைகள்ல நாம் அதனை பற்றி மிக விரிவாக பார்க்கலாம். அந்த இடத்துல அவர் முதல் பாட்டுல சொன்னார், நிலவான ஆடைக்கு உடல் மறைத்து நிலாவென்று காட்டுகின்றாய் ஒளிமுகத்தை இக்குன்னு போட்டார். ஏங்க இக்கு போட்டிருக்கிறீங்கன்னு அந்த இளைஞர் திருச்சியில கேட்டார். ஆமாண்டா போட்டிருக்கேன். அவர் அப்படிதான் பேசுவார். ஐயா எதுக்கு போட்டிருக்கிறீங்க? அது ஒரு தொடருக்கு இன்னொரு தொடருக்கு இடையில ஒற்று வருவதில்லை என்பதுதான் இலக்கணம். அவன் கல்லூரிக்கு போகின்றான், கல்லூரிக்கு சென்று படிக்கின்றான். 2 தொடர்கள் இருக்கும்போது நடுவில் எந்த விதமான இது வராது. ஆனா இங்க வந்திருக்கிறதுன்னு கேட்ட போது அவர் சொன்னாரு, இது விட்டி செய்ய கூடாது என்பதற்காக செய்யுள்ள விட்டி செய்யக்கூடாது, நடுவில் ஒரு கேப் அது வரக்கூடாது, இடைவெளி, அதற்காக போட்டிருக்கிறேன். அதுதான் புலமையினுடைய அடையாளம். இந்த பிற்காலத்து கவிஞர்கள் அவன் அளவுக்கு இலக்கண நுட்பம் தெரிந்தவர்கள் வேறு யாரும் இல்லை. புரட்சி கவிஞரை போல ரொம்ப இலக்கண நுட்பம் தேர்ந்து தெளிந்த ஒரு அறிஞரை நாம் பார்க்க முடியாது. அவர் என்னுடைய ஆசை, அவர் நிறைய மொழி சார்ந்த கட்டுரைகளை நிறைய எழுதியிருக்கணும். அது அரசியல் களத்துல போயிட்டதுனால அதற்குரிய நேரம் அவருக்கு இல்லாமல் போயிடுச்சு. எழுதியது ரொம்ப சுருக்கமாக எழுதுவார் அவர். அதனால அவருக்கு கவிதை ஒன்றே தனக்குரிய இலக்கிய வகைமையாக அவர் தேர்ந்ததுனால அதிலேயே அவர் தன்னுடைய ஆற்றல் எல்லாம் புலப்படுத்தி இருக்கிறார். பார்க்கலாம். உரைநடை நாடகங்கள் இருக்கின்றன. சரி, அது இருக்கட்டும். இப்ப நினையுங்காலை காலமோடு தோன்றும், காலத்தொடு காலத்தொடு கடந்த கற்பனை பழம் பாடல் என்று குமரகுருபரர் பாடுவார். காலத்தொடுன்னு தான் சொல்லணும். காலமோடுன்னு சொன்னா பிழை இல்லை. ஏனென்றால் சூத்திர யாப்பு அல்லது நூற்பா யாப்பு என்று வருகிற போது இத்தகைய மாற்றங்கள் இயல்பாக செய்து கொள்ளப்படும். புலவனுக்கு அந்த உரிமை உண்டு. Poets are the unacknowledged legislators of the world. அவன் சட்டம் அவனே செய்து கொள்வான். அவன் இந்த நாட்டினுடைய குடிமகன் மட்டுமல்ல, கவிதை உலகம் கவிதை நாடு என்ற நாட்டிற்கு அவன் குடிமகன் மட்டுமல்ல, அவன் சட்டம் செய்கின்றவனும் என்று சொல்லுகிறான் ஷெல்லி. அதுபோல அவன் சில மாற்றங்களை அவன் செய்து கொள்வான். அவன் இப்படி மாற்றம் செய்யத்தான் பிற்காலத்தில் தோன்றுகிற இலக்கணம் அவற்றையெல்லாம் இலக்கணமாக ஆக்கி விதி சமைத்துவிடும். அது சரி பார்ப்போம். நினையுங்காலை காலமோடு போனோம். ஏன் நினையுங்காலைன்னு சொன்னார்னா, இந்த வினையாளனையின் பெயர் மாதிரி இருக்கக்கூடிய சில வடிவங்கள் வேற்றுமை உருவை ஏற்றுக்கொள்ளும். சில சமயங்களில் இவ்வாறு வருவது உண்டு என்பதற்காக நினையுங்காலை.
நினைக்கின்ற காலத்து என்ற ஒரு சொல்லை பயன்படுத்தினார் என்று அறிஞர் சேனாவரையர் கூறுகிறார். எவ்வளவு நச்சினார்க்கினியரும் அதை சொல்லுகிறார். அதனால மிகவும் இப்ப பாருங்க, வேற்றுமை கொள்ளாது காலமோடு தோன்றும் அப்படின்னா இந்த காலம்ங்கிறது இருக்க அத வைணவ இலக்கியத்துல ரொம்ப அருமையா சொல்ல, காலம்ங்கிறதே உங்களுக்கு இல்லைன்னு நான் இருப்பேன். எங்கய்யா இருக்கு காலம்? நிகழ்காலம்னு ஒண்ணு இருக்கு, அது சொல்லிட்டு இருக்கும் போதே இறந்த காலம் ஆயிடுது. எதிர்காலம் என்று ஒன்று இருக்கிறது, சொல்லிக் கொண்டிருக்கிற போதே அது நிகழ்காலமாகி விடுகிறது. தி மூமெண்ட் இன் டென்ஸ், இந்த நகர்வு இருக்கிறத அது நிலையில்லாம போயிட்டே இருக்கு. ஊஞ்சல் உட்கார்ந்து ஆடுற பெண் மாதிரி இந்த காலங்கள் அப்படி முன்னால போகும் பின்னால போகும், இயங்கிக் கொண்டே இருப்பதுல எந்த இடம்ங்கிறத ஒண்ணு வரையறுத்து கோடு போட முடியாது. அதுபோல இந்த காலம்ங்கிறது நகர்ந்து கொண்டே இருப்பதனால பாருங்க, இப்ப எடுத்துக்காட்டுக்கு நான் சொல்றேன் பாருங்க, நான் கண்ட எடுத்துக்காட்டு, நான் எங்கேயும் சென்ற இந்த அறிவிப்பு பலகைகள், இந்த பலகைகளில் எழுதியிருக்கக்கூடிய இன்றுமையான செய்திகள் அல்லது விளம்பர செய்திகள் ஆகியவற்றை எல்லாம் ரொம்ப கூர்ந்து நான் பார்ப்பது வழக்கம். உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், நீங்க இந்த நோக்கத்துல இந்த விளம்பரத்தை பாருங்க. பல கடைகள்ல எழுதியிருப்பாங்க, இன்று ரொக்கம் நாளை கடன் எழுதியிருப்பான். இன்று ரொக்கம் நாளை கடன் அப்படின்னா என்ன பொருள்னா, கடைக்காரன் ரொம்ப அறிவாளின்னு பொருள். எப்படின்னா, கடன் வாங்கலாம் இந்த கடைக்குன்னு ஒருத்தர் போறாரு, அங்க என்ன எழுதியிருக்கு, இன்று ரொக்கம், இன்னைக்கு காசு கொடுத்து வாங்க, நாளைக்கு நான் கடன் தர்றேன் அப்படின்னு. மறுநாள் போனாலும் என்ன புலப்படுகிறது, இன்று ரொக்கம். ஏன்னா நாளைங்கிறது இன்று ஆகிவிட்டது. அவர் என்னைக்கும் கடன் கொடுப்பவர் இல்லைங்கிறத அதில் புலப்படுத்துகிறார். அதனால காலம் என்பது நகர்ந்து கொண்டே இருக்கிறது என்பது இன்று, நாளை என்பது இன்று ஆகும், இன்று என்பது நேற்று ஆகிவிடும். அதனால இந்த காலத்துக்கு ஒரு நிலை இல்லை. காலம் எனும் கண்ணிலி என்று சொன்னான் புறநானூற்று புலவன். காலத்துக்கு கண்ணே இல்லை, யாரை கொல்றது யாரை விழுங்கிறது என்று பாகுபாடு இல்லை. உனக்கு காலனே உனக்கு பல பல உயிர்களை எல்லாம் போர்க்களத்திலே சென்று பொருது அழிக்கக்கூடிய ஒருத்தனை போய் நீ சாப்பிட்டுட்டிய, வெதன் என்ன சாப்பிடலாமாப்பா அப்படின்னு கேட்கிறான். அதனால அவ்வளவு ஆற்றல் வாய்ந்த ஒரு பெரு வீரன் என்று சொல்லுகின்ற போது சொல்லுகிறான், காலம் என்ற கண்ணீரி என்று, கண்ணில்லாதவன் என்று. இல்ல, அருமையான திரைப்பட பாட்டுல கண்ணதாசன் சொன்னாரு, காலம் வரும் காலம் வரும் என்று சொன்னாயே, காலம் வரும் வேலை காலம் வரும் வேளையிலே காலம் வந்தானே. ஒரு எழுத்துதானே மாறி இருக்கு. காலம் வரும் என்று காத்திருந்தேன், காலம் வரும் வேளையிலே காலம் வந்தானே. அதனால அந்த காலம்ங்கிறது இங்க பாருங்க, இப்ப உண்டான் இங்கதான் நான் இன்றையாவது சொல்ல ஒரு இலக்கணத்தை சொல்ல போறேன். இந்த நூப்பா விட்டு நகர முடியல, அதெல்லாம் சொல்லி தெளிவாக்காம போனா பின்னால ரொம்ப குழப்பம். அதனால கொஞ்சம் பொறுத்து அதை கேட்டுக்கொள்ள வேண்டும். உண்டான் இறந்த கால வினைமுற்று, உண்கிறான் நிகழ்கால வினைமுற்று, உண்பான் எதிர்கால வினைமுற்று. இந்த வினைமுற்றுகளுக்கு கூடுதலாக ஒரு பெயர் உண்டு. இந்த வினைமுற்றுகள் எல்லாம் தெரிநிலை வினைமுற்று. இவையெல்லாம் தெரிநிலை வினைமுற்று என்று சொல்ல வேண்டும். அது என்ன தெரிநிலை வினைமுற்று? என்ன தெரியுது? காலம் தெரிகிறது. காலம் என்ற நிலைப்பாட்டை தெரிவிக்கின்ற வினைமுற்று ஆதல் இது தெரிநிலை வினைமுற்று என்று சொல்லப்படும். இதை மறந்துடாதீங்க. இந்த இயல் மட்டுமல்ல, எந்த இயலுக்கு போனாலும் இது வேண்டும், தெரிநிலை வினைமுற்று. சரி, உண்டான் உண்பான் உண்கிறான் தெரிநிலை வினைமுற்றுக்கள். ஆனா அவன் உண்டான் அவன் உண்கிறான் அவன் உண்பான் தெரிநிலை வினைமுற்றுக்கள். இப்ப நான் வேற இன்னொரு வகையை சொல்ல போறேன். அவன் கரியன், அவன் நல்லன், அவன் தீயன். இதுல எதுவும் காலமே தெரியல, ஆனாலும் ஒரு குறிப்பாக அது காலத்தை உணர்த்துகிறது என்று உரையாசிரியர்கள் கருதுகிறார். எப்படி குறிப்பாக காலத்தை உணர்த்துகிறது என்றால்,
அவன் என்று அந்த சொல்லுகிற அவன் கரியன் என்று சொல்லுகிற போது வாழ்கிற ஒருவனை அது சொல்லுகின்ற ஒரு குறிப்பு அதிலே புலப்படுகிறது. அதை உரையாற்றில் சொன்னார்கள், அவன் நேற்று கரியன் என்றால் இன்றைக்கு அவன் செய்யன் என்று சிவந்தவன் பொருள். ஏதோ ஒரு வகையில குறிப்பாக காலத்தை புலப்படுத்துகிறது. அதனால கரியன் செய்யன் நல்லன் இனியன் தீயன் என்று வருவன எல்லாம் குறிப்பு வினைமுற்று. இரண்டாவது வகை பெருநிலை வினைமுற்று என்பது காலம் காட்டுகின்ற வினைமுற்று. குறிப்பு வினைமுற்று என்பது குறிப்பு வினைமுற்று என்பது குறிப்பாக காலம் காட்டுவது. எல்லா உரையாசிரியர்களும் சொல்றாங்க. ஏன்னா அவரே கூடுதலாக ஒரு குறிப்பை சொல்றார். காலத்தை குறிப்பாக காட்டுவது வந்து செய்கிற தொழிலை கூட குறிப்பாக சொல்லுவது இந்த குறிப்பு வினைமுற்றுனார். ஏன்னு கேட்டா அவன் கரியன் அப்படின்னா அவன் என்ன வேலை செஞ்சான்? கருப்பா இருக்கிறதுக்கு அவனா காரணம்? அவன் காரணம் இல்லை. அப்புறம் எதுக்கு அப்புறம் என்றால் அவன் கரியவனாக இருக்கிறான். அவன் இருக்கிறான். அந்த செயலுக்கு அந்த அவ்வாறு இருக்கின்றமைக்கு அந்த எக்ஸிஸ்டன்ஸ் அதுக்கு அவன் ஒரு காரணம். அதனால தொழிலையும் அது குறிப்பாக கடவுள் கூடுதலாக அவர் எப்பவும் சொல்லுவார். இலக்கணம் பெனாரருடைய இயல்பு. மற்றவர்கள் சொல்லுகின்ற இலக்கணத்துக்கு மேல ஒரு படி போவார். அது மாதிரி குறிப்பாக காலத்தை காட்டுவதுங்கிறது தான் பெரும்பாலாரும் சொல்லப்பட்டது. குறிப்பு தொழிலையும் குறிப்பாக காட்டுவது என்று அவர் கருதினார். சரி, அதை பிறகு பார்ப்போம். இந்த 3 காலத்துக்கும் சேனாவரையர் எழுதுகின்ற விளக்கத்தை பாருங்கள். இறப்பாவது தொழிலது கழிவு. இறப்பாவது தொழிலது கழிவு. இறப்பு என்பது தொழில் முடிந்ததை சொல்லுவது. நிகழ்வாவது தொழில் தொடங்க பெற்று முற்று பெறாத நிலையை சொல்லுவது. சரி, எதிர்வாவது தொழில் பிறவாமை. இன்னும் தொழிலே இன்னும் பிறக்கல. 3 காலத்தில் இப்படி அழகாக வரையறுத்து சேனாவரையர் உரை எழுதியிருக்கிறார். பிற்காலத்தில் தொல்காப்பியம் இதெல்லாம் படித்த பிறகு நீங்கள் ஒவ்வொரு உரையாக புரட்டுகிற போது அந்த நுட்பங்கள் எல்லாம் புலனாகும். இந்த வகுப்புகளுக்கு இடையிலேயே கூட ஒவ்வொரு உரையாசிரியரை பற்றி ஒவ்வொரு வகுப்புல சில அரிய செய்திகளை, இதுவரையில அறிஞர்கள் எழுதியிருக்கக்கூடிய செய்திகளை தவிர சில நுட்பமான செய்திகளும் இருக்கின்றன. வேற வேலை இல்லாம இதையே பார்த்து கொண்டு இருந்ததுனால புலப்பட்ட சில செய்திகள், அவற்றையும் உங்க முன் நான் சொல்லுவேன். சரி, அதனால உண்டான் என்பது பெருநிலை வினைமுற்று. இலக்கண குறிப்பு எழுத சொன்னா உங்களை உண்டான் என்றால் பெருநிலை வினைமுற்றுன்னு எழுதாதீங்க. அப்புறம் என்ன எழுதுறது? இறந்த கால பெருநிலை வினைமுற்றுன்னு எழுதுங்க. முழுக்க எழுதணும் இலக்கணம். அப்பதான் அது முழுமை பெறும். இறந்த கால பெருநிலை வினைமுற்று. உண்பான் எதிர்கால பெருநிலை வினைமுற்று. கரியன் குறிப்பு வினைமுற்று. அங்கு காலம் இல்லை. கரியன் குறிப்பு வினைமுற்று. செய்யன் அவன் நல்லன் அவன் தீயன் குறிப்பு வினைமுற்றுகள். அதெல்லாம் அவ்வாறு எழுதும். அதனால இப்ப இந்த நூற்பாவில ஓரளவு உங்களுக்கு தெரிஞ்சிடும். அடுத்தது காலத்தை பற்றி சொன்னதுனால அடுத்தது காலம்தானே. இந்த பாருங்க என்னன்னு சொல்றது. எழுதும் போது எல்லாருக்கும் எந்த இடத்துல பிழை வரும்னு நமக்கு தெரிகிறது. காலம்தானேன்னு எழுதுவாங்க. காலம்தானேன்னு எழுதுனா பிழை. ஏன் பிழை? காலம் 3 தன்மை, அதுக்கு தாம்னு தான் எழுதணும். காலம்தானே. காலம்தானேன்னு எழுதக்கூடாது. காலம்தானே. ரொம்ப பின்னால மரபியல் இலக்கணம் சொல்லுகிற போது ஒன்றறிவதுவே உற்றறிவதுவே. ஓரறிவு என்பது உற்றறியக்கூடிய அறிவுன்னு சொல்லுவார். தொட்டா தெரியும், அதுதான் ஓரறிவு. ஒன்றறிவதுவே உற்றறிவதுவே. இரண்டறிவதுவே அதனோடு. அடிக்கோடு போடுங்க அதனோடுங்கிறதுல. 2வது அறிவு என்பது அதனோடு. ஒன்றறிவதுவே உற்றறிவதுவே. இரண்டறிவதுவே அதனோடு நாவே. 3 அறிவதுவே அதனோடுன்னு நீங்க சொல்ல மாட்டாரு, அவற்றோடு. ஏன்னா 2 சொல்லிட்டாரு மேல. அதனோடு அவற்றோடு இவற்றையெல்லாம் பிழை இல்லாம கையாளணும். அதனோடு என்பது ஒன்றை குறிக்கிறது.
அவற்றோடு என்பது ஒன்றுக்கு மேற்பட்ட பலவற்றை குறிக்கிறது. அதனால அப்படியெல்லாம் பார்த்து இலக்கணம் சொல்லணும், எழுதணும். நாம எழுதுகின்ற கட்டுரையில இந்த பிழை வரக்கூடாது. சொல் என்பது ஒரு பெரிய செல்வம். அதை போய் வீணாக புழுதியில கொட்டக்கூடாது. பாருங்க, கடிதம் எழுதுகிற போது எழுதுவார்கள் சில பேர், அப்பா நலம் நலமறிய அவா. அப்பா அவர்களுக்கு நலம் நலமறிய அவா, எனக்கு 3 நாட்களாக உடம்பு சரியில்லை. ஒரு இதுக்கு நலம் மேல, அது சடங்கு. சடங்கிற்காக ஒரு சொல்லினுடைய பொருளை அழிச்சிடறோம். அது மாதிரி அழிக்கக்கூடாது என்பதுதான் இலக்கணம். எந்த நிலையிலும் சொல்லினுடைய பொருளை குறைத்து விடக்கூடாது. அதனால அவ்வாறு இலக்கண பிழை என்பது எங்கும் நேர்ந்து விடக்கூடாது. தேர்ந்து தெளிந்த புலமை என்பது இலக்கணத்தால் அமைவதுதான். அதனால அவ்வாறு பார்க்கும்போது காலந்தாமே மூந்தன மொழிபன்னு சொன்னார் பாருங்க. நான் சொல்றேன்னு அவர் சொல்ல, அவர் காலத்துல அவர் இந்த காலத்தை 3ஆ பிரிக்கல. எவ்வளவோ காலத்திற்கு முன்பு, எத்தனையோ 1000 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த தமிழ் இனம் இந்த காலத்தை 3ஆக பிரித்திருக்கிறது என்று காட்டுகிறார். காலந்தாமே மூந்தன மொழிப. பிற மொழியும் இருக்கு, பாஸ்ட் டென்ஸ், பிரசன்ட் டென்ஸ், ஃபியூச்சர் டென்ஸ். டென்ஸை 3ஆக தான் பிரித்திருக்கிறாங்க அங்கேயும். அதுக்கப்புறம் இந்த 3னுடைய உட்பிரிவுகள் எல்லாம் வரும். அவற்றையெல்லாம் பின்னணி பார்க்கலாம். சரி, அந்த காலம் தெரிநிலை வினைமுற்றுல வெளிப்படையா தெரியும், குறிப்பு வினைமுற்றுல குறிப்பாக புலப்படும் என்பதுதான் இந்த வருகின்ற நூற்பாவினுடைய செய்தியா. இறப்பின் நிகழ்வின் எதிர்வின் என்றார். இறப்பு, நிகழ்வு, எதிர்வு 3 காலத்தையும் சுருக்கமா சொல்றார். இறப்பின் நிகழ்வின் எதிர்வின் என்றார். அம்முக்காலமும் குறிப்போடும் கொள்ளும். அந்த 3 காலமும் குறிப்போடு வரும். காலம் குறிப்பாக வரும். மெய்நிலை உடைய தோன்றலாரே. அது மெய்நிலை உடையன்னா ஆராய்ந்து பார்த்தால் அது புலப்படும் என்று சொல்லுகிறார். விளங்கி தோன்றும் என்று சொல்லுகிறார். இப்படி இறப்பு, நிகழ்வு, எதிர்வு ஆகிய 3 காலம் தெளிவாக தெரிந்துவிட்டால் பெருநிலை வினைமுற்று, பெருநிலை வினை குறிப்பாக புலப்பட்டால், காலம் குறிப்பாக புலப்பட்டால் பண்டு கரியன்னு காட்டுறார் சேனாவுரையர். முன்பெல்லாம் கருப்பா இருப்பாங்க அப்படின்னா அப்ப என்ன பொருள்? இப்ப அது ஒரு காலம் தெரியுது. இங்கெல்லாம் கருப்பா இருப்பாங்க. இப்ப பாருங்க, நல்ல களிம்பெல்லாம் போட்டிருக்கிறான், பியூட்டி கிரீம் எல்லாம் போட்டிருக்கிறான். இப்ப ஆளு மாறி போயிட்டாங்க. இவ்வளவு சொல்லலாங்க, முன்பெல்லாம் கருப்பா இருப்பான்னு சொன்னாங்க. அவ்வளவுதான். அப்ப என்ன பொருள்? காலம் ஒன்றும் குறிப்பாக தெரிகிறது. என்னென்றால் முன்பு கரியன் இன்று கரியன் இல்லை என்ற அந்த பொருளை அது புலப்படுத்துகிறது. அதுதான் காலம் குறிப்பாக காட்டுவது என்பது. இதுல ரொம்ப சுற்றி வளைச்சு எல்லாரும் எழுதுறாங்க, வேற ஒண்ணுமே இல்லை. இதேதான் வழக்கு மொழியில இப்போ இருக்கிறது. இங்க ஆளை பாரு, கண்ணன் கரேர்னு இருப்பான். அந்த அசை அழித்தத்துக்கு என்ன பொருள் என்றால், இன்றைக்கு அவன் மாறிவிட்டான், இன்றைக்கு அவன் செய்யனானான் அல்லது மாநிலமேன் உடையவனானான் என்று பொருள். அதான் இவ்வாறு குறிப்பாக காலத்தை காட்டுவது குறிப்பு வினைமுற்று என்று அந்த பாகுபாட்டை இங்கே சொல்லுகிறார். சரி, அடுத்தது குறிப்பினும் வினையினும் ஒன்றை தெளிவாக்கி கொண்டுதான் அடுத்த நூற்பாவுக்கு போவார். குறிப்பினும் வினையினும் நெறிப்பட தோன்றி காலமுடு வருவும் வினைச்சொல் எல்லாம் குறிப்பினும் வினையினும், குறிப்பாகவும் வினையினும் சொல்லுவது இங்க தெரிநிலை வினை, அதை மறந்துடாதீங்க. குறிப்பினும் சொல்லுவது குறிப்பு வினை, வினையினுங்கிறது தெரிநிலை வினை. குறிப்பினும் வினையினும் நெறிப்பட தோன்றி, முறையாக தோன்றி காலமுடு வருவும் வினைச்சொல் எல்லாம், காலத்தோடு சேர்ந்து வருகின்ற வினைச்சொற்கள் எல்லாம் 3 வகைப்படும். உயர்தனை குறிமையும் அகிரிணை குறிமையும் ஆயிரு திணைக்கும் ஓரன்ன உரிமையும்
உயர்தனைக்கு உரிமையும் அகிரணைக்கு உரிமையும் ஆயிருதனைக்கும் ஆயிரு அப்படின்னா இந்த அவ்விருங்கிறது ஆகாரமாக நீண்டது. ஆயிருதனைக்கும் ஓரன்ன உரிமையும் ஒத்த உரிமையும் அம்மோ உருகிற தோன்றலாரே. 3 வகையாக வரும் இந்த குறிப்பு வினை முற்றும் பெருநிலை வினை முற்றும். உயர்வினைக்குரியன அகிரணைக்குரியன, இரண்டிற்கும் உரியன. அந்த இரண்டிற்கும் உரியன என்றால் என்ன? சில சமயத்துல உயர்தனைக்கும் வரும், சில சமயத்துல அகிரணைக்கும் வரும். நம்ம பார்த்துருக்கணும் நிறையா, இருந்தாலும் நான் மறுபடியும் சொல்றேன். சாத்தன் வந்தான் என்றால் பொதுவா பார்க்கும்போது உயர்தனை. மேலைக்காட்டை உழுது சாத்தன் வந்தான் அப்படின்னா உழுது வந்தான்னு என்ன பொருள்? நிலத்தை ஆழ உழுத சாத்தன் மணி ஒலிக்க வந்தான் காளை. ஆகவே அது அகிரணைக்குரியதாக போயிட்டது. அதனால உயர்தனைக்கு வரும் அகிரணைக்கு வரும்னு ஒரு வகை இருக்கு நம்மகிட்ட. அதுக்கு பேர் விரவு வினை. பெயரியல்ல பார்த்தோம்ல விரவு பெயர்னு, இங்க வினை பார்க்கிறோம். அந்த பெயரை பார்த்தோம் விரவு பெயர் என்று, இங்க விரவு வினை என்று பார்க்கிறோம். விரவு வினையெல்லாம் இந்த காலத்துல இலக்கணத்துல யாரும் பயில்வதில்லை, பார்ப்பதில்லை. அதெல்லாம் இருக்கிறது, பேச்சு வழக்கிலே இருக்கிறது. லட்சுமி நல்லா கறக்கிறா அப்படின்னா என்ன பொருள்? லட்சுமி பசு என்று பொருள். அதனால இவ்வாறெல்லாம் மானிட வாழ்க்கையில் உயர்தனை அகிரணை என்ற பாகுபாடுகள் சில சமயத்தில் அன்பின் காரணமாக அல்லது வெறுப்பின் காரணமாக உயர்தனை அகிரணையாகும், அகிரணை உயர்தனையாகும். அவ்வாறு வருவனையெல்லாம் விரவு வினை என்று சொல்லப்படும். அதனால உயர்தனை அகிரணை விரவு வினை என்று 3. இந்த 3 வகையாக இந்த குறிப்பு வினையும் பெருநிலை வினையும் வரும் என்பதனை இந்த நூற்பாவில ரொம்ப நன்றாக சொல்லியிருக்கிறார். அடுத்தது இப்ப அதே எடுத்துக்காட்டு பார்க்கலாம். உண்டான் பெருநிலை வினை அப்படி எழுதாதீங்கன்னு நான் சொன்னேன். இறந்த கால பெருநிலை வினைமுற்றுன்னு எழுதுங்க. இலக்கணம் வந்துடும், வேற ஒன்றும் இல்லை. இப்படி எழுதி பழகிட்டா போதும். அப்ப நான் அதற்கு பிறகு நீங்களே சொல்லிடுவீங்க. வந்தா அப்படின்னு எழுதுனா என்னன்னு இலக்கண குறிப்பு எழுதுவீங்க அப்படின்னா இறந்த காலம்ங்கிறது தெரியுது. அப்புறம் என்ன தெரிகிறது? வேற பலர்பால்ங்கிறது தெரிகிறது. வந்தாருங்கிறது உண்மையிலே பலர்பால் தான், ஒருத்தருக்கும் வரும். அது மரியாதை காரணமா வர்றது, அதை விட்டுடுங்க. அதனால பலர்பால் இறந்த கால பலர்பால் வினைமுற்று, பெருநிலை இறந்த கால பலர்பால் வினைமுற்று என்று இவ்வாறெல்லாம் எழுதலாம். ஒரு சொல்லுக்குள்ள இலக்கணம் அடங்கலும் எழுத முடியும். உண்டான் உண்டது அது அகிரணை வினை. அகிரணை ஒன்றன்பால், உண்டது ஒன்றன்பால், உண்டனன்னு சொன்னா பலவின்பால். அங்கு எண்ணிக்கை தான் அகிரணையில ஒன்று பலதான் எண்ணிக்கை. ஆண் பெண் என்ற பகுப்பை அங்க பார்க்கல. ஏன் பார்க்கல? வாழ்க்கை தேவைக்கு ஏற்ப மொழி. ஒரு காலத்துல பேராசிரியர் மூவா ஒரு கட்டுரை எழுதினார், ரொம்ப அருமையான கட்டுரை. பாலும் கிண்ணமும் எழுதினார். அதுல எழுதும்போது அந்த கட்டுரையில் அவர் எழுதுகிற போது எழுதுகிறார், நம்முடைய தேவைக்கு ஏற்பத்தான் நம்முடைய மொழி. நம்முடைய மொழியில கூட்டு குடும்ப நிலையில நாம் பயில்கிற போது தந்தை, தாய், தங்கை, அண்ணன், தம்பி இவற்றோடு இந்த பெயரோடு நாம மாமன், மாமி, அத்தை என்ற இந்த சொற்களையும் வழங்குகிறோம். சித்தப்பா, சித்தி என்ற சொற்களையும் வழங்குகிறோம். பல மொழிகள்ல அப்படிப்பட்ட ஒரு பாகுபாடு இல்லை. ஏன் இல்லை என்றால் மொழியினுடைய குறைபாடுன்னு சொல்லிடக்கூடாது, பட்டுன்னு. அங்க கூட்டு குடும்ப நிலை இல்லை. அதனால கூட்டு குடும்ப நிலையுடைய தமிழ்நாட்டுக்கு வந்த பிறகுதான் அவர்கள் ஓஹோ இப்படியெல்லாம் வேற உறவு இருக்குதா, இதை சொல்லணுமா, அங்குங்கிற சொல்லு பத்துல. அதனால மெட்டானல் அங்கிள் பெட்டானல் அங்கிள்னா தாயோடு பிறந்த மாமன், தந்தையோடு பிறந்த சித்தப்பன் 2 புதிய உறவுகள் பேசப்பட்டன. அதனால ஆண்ட், அதே போல மெட்டானல் ஆண்ட் பெட்டானல் ஆண்ட். அவ்வாறெல்லாம்
பல பல புதிய நாடுகளை சென்று சேர்கிற போது மொழியும் அந்தந்த இடத்தில் இருக்கக்கூடிய உறவு முறை பெயர்களுக்கு ஏற்ப புதிய பெயர்களை மேற்கொள்ளும். சரி, உண்டான், உண்டது. உண்டது என்பது அகிரிணை ஒன்றன்பால் வினை. அகிரிணை ஒன்றன்பால் வினைமுற்று. அகிரிணை பெருநிலை ஒன்றன்பால் வினைமுற்று. அவ்வளவு இலக்கணம் இருக்கு. சரி, அடுத்தது சரி, குறிப்பு வினைமுற்றுன்னு சொல்றீங்களே. நான் ஒரு கட்டுரை பல ஆண்டுகளுக்கு முன்பு எழுதின கட்டுரை, அதில் ஒரு செய்தி எழுதியிருந்தா அது பலராலும் வரவேற்கப்பட்டது. இந்த குறிப்பு வினைமுற்றுங்கிறது உண்மையிலே என்னவென்றால் ஆராய்ந்து பார்த்தால் அது பெயர் பயனிலை என்று சொல்லப்படுகின்ற நிலையில இருந்தது. அவன் கரியன் என்று சொல்லுகிற போது இந்த கரியன் என்பது ஒரு பெயர் தான். அது வினைமுற்று இருக்கக்கூடிய இடத்துல போய் உட்கார்ந்துருக்கு. அதே பெயர் இருக்கக்கூடிய இடத்தை கொண்டு வரணும்னா கரியவன் எங்கே போனான் என்று சொன்னா அது பெயர் இருக்கிற இடத்துல வினையாளனின் பெயராக ஆகிவிடுகிறது. அதனால இந்த பெயர் பயனிலையாக இருக்கக்கூடிய அந்த வினைமுற்றுக்கு பெயர்னா குறிப்பு வினை என்று ஒரு கருத்தை பல ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு கட்டுரையில பல எடுத்துக்காட்டுகளோடு நான் எழுதியிருந்தேன். அதையும் கொஞ்சம் உங்களுடைய சிந்தனையில வைத்துக் கொள்ளலாம். சரி, தொல்காப்பியர் கால இடைநிலைகளை காட்டவில்லை. உண்டான், உண்டாள், உண்பார், உண்கிறார் என்றெல்லாம் ஒரு இடத்துல இறந்த காலத்து இடைநிலை, நிகழ்காலத்து இடைநிலை, எதிர்காலத்து இடைநிலை ஆகியவற்றை குறிப்பிட்டு அவர் காட்டவில்லை. காடார ஒற்று இன் ஐம்பால் மூவிடத்து இறந்த காலத்து இடந்த நிலைன்னு நன்னூலார் எழுதிட்டார். அவர் இறந்த காலத்து இடைநிலை, எதிர்காலத்து இடைநிலை பாவா எதிர்காலத்து இடைநிலை, கிரு கின்று ஆணின்று. என்ன கிரு கின்று? கிரு கின்று ஆணின்று இவை நிகழ்காலத்து இடைநிலையினர். அப்படியே பிரிக்கும் போது சொல்ல பிரிக்கிற போது வருகின்றான்ங்கிறதுல வா பகுதின்னு பிரிச்சவரு கின்றுங்கிறத இடைநிலையா பிரிச்சுட்டாங்க. அது கின்று இல்லை, அது இன்று. இன்றுங்கிறது நிகழ்காலம். அது அப்படி பிழைபட பிரிச்சதுனால கின்றுங்கிறதுல அப்புறம் நடுவில் இருக்கிற எடுத்து போனா கிரு, அப்புறம் வாரா நின்றான்ங்கிறதுல அப்படி பிரிக்கும் போது அங்கேயும் இன்று தான் இது வாரா நின்றான்ங்கிறது ஆணின்றுன்னு பிரித்தாங்க. அதனால இப்படி பிரிப்பதனால ஏற்பட்ட ஒரு நிலையில் கிரு கின்று ஆணின்று இவையெல்லாம் உண்மையிலே இன்று என்பதனுடைய பிரிவுகள் தான். அதையும் நான் எழுதியிருக்கிறேன். கால இடைநிலைகளை காட்டவில்லை என்று நாம் அறிந்து கொள்வோம். தொல்காப்பியர் கால இடைநிலைகளை சொல்லவில்லை. ஆனால் இடைநிலைகள் காலத்தை காட்ட பயன்படுங்கிறத இடை இல்ல சொல்றார். காலத்தை காட்ட வரக்கூடிய இடைநிலைகள் என்று அவர் பேசுகிறார். சரி, அதை விரிவா பார்ப்போம். நச்சினாயனுக்கினியர் என்ற உச்சிமேல் புலவர்கள் ஆசிரியர் இருக்கிறாரு. அவர் சொன்னாரு, கால இடைநிலைகளை தொல்காப்பியர் காட்டவில்லை, உரையாசிரியரும் சிறிதே காட்டினார்னு எழுதினார். இளம்பூர்ணர் சிறிது காட்டி இருக்கிறார்னு எழுதுறார். இதெல்லாம் நுணுக்கமாக படித்து பார்த்து ஆராய்ந்து எழுதுகின்ற உரைகள். சரி, இப்ப நம்ம என்ன சொல்லணும்? தொகுத்து சுட்டலாகிவிட்டது. தொகுத்து சுட்டலாகிவிட்டது. அதாவது உயர்நிலைக்கு உரிமையும் அகிரிணைக்கு உரிமையும் ஆயிர நிலைக்கும் ஓரண்ண உரிமையும் ஆக தொகுத்து சுட்டலது. இப்ப வகுத்து காட்டல். முதல்ல உயர்கணை பன்மை. முதல்ல பன்மையை சொல்றார். உயர்கணையில பன்மை இருக்கிறது, ஒருமை இருக்கிறது. அதனால உயர்கணைக்குள்ள பன்மைக்குரிய ஈறுகளை சொல்லுகிறார். அம், ஆம், எம், ஏன் என்னும் கிளவியும் பாருங்க, இந்த இடத்திலும் ஒரு சிறு அணு அளவு கூட விளைபடாத ஒரு நிலையில் இந்த நூற்பா அமைந்திருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அம், ஆம், எம், ஏன் இன்னும் கிளவியும். இன்னும் கிளவின்னா சொல்லு. அம், ஆம், எம், ஏன் என்னும் கிளவியும் அப்படின்னா அவையெல்லாம் சொற்கள். அடுத்தது உம்முடு வருவும் கா டா தா ரா என்னும் அன்னார் கிளவியோடு. கா டா தா ரா இவை நான்கும் கிளவிகள் அல்ல, எழுத்துக்கள். ஆனா இந்த எழுத்துக்கள்
என்பதனோடு சேருகிற போது கிளவி ஆகிவிடும். எப்படி? கும் டும் தும் ரும், அம் ஆம் எம் ஏன், அப்புறம் கும் டும் தும் ரும் ஆகிய 4 ஆயன் கிளவியும் ஆகிய இந்த 8 கிளவிகளும் பன்மை உரைக்கும் தன்மை சொல்லே. இவையெல்லாம் பன்மையை காட்டுகின்ற தன்மை சொற்களாகும். இப்படி இடத்தை பொறுத்தவரையில இவையெல்லாம் தன்மை இடத்துக்குரியன, தன்மை குறித்தன. பாருங்க, வருவம், அம் வருவம், நாளை வருவம் என்று சொன்னா அம் என்பது உயர்திணை பன்மை வினைமுற்று விகுதி. உயர்திணை தன்மை பன்மை வினைமுற்று விகுதி. தன்மை இடத்துக்கு வரும். இடம் 3. தன்மை முன்னிலை படர்க்கை. என்னை குறித்து எம்மை குறித்து பேசுவனையெல்லாம் தன்மை, என்னை குறித்து உண்மை குறித்து பேசுவனையெல்லாம் முன்னிலை, அவளை குறித்து அவனை குறித்து அதனை குறித்து அவரை குறித்து பேசுவனையெல்லாம் படர்க்கை. இந்த 3ம் இடப்பெயர்கள். இதுல தன்மை இடப்பெயருக்கு தன்மை பன்மைக்கு இவை வரும். இப்ப நீங்க எங்கேயாவது இலக்கணம் எழுதுன்னு வச்சுங்க, கண்டிலன், கண்டிலம், கண்டிலம் ஒரு தன்மை பன்மை விரைவுற்று. யாம் இதுபோல ஒருவரை கண்டிலம் என்றால் இதுபோல ஒருவரையும் நாங்கள் காணவில்லை. இந்த கண்டிலம், கண்டிலன், கண்டிலள், கண்டிலர் இப்படியெல்லாம் எழுத வேண்டியதெல்லாம் சுருக்கி என்ன செய்து விட்டார்கள் என்றால், பிற்காலத்து இலக்கண ஆசிரியர்கள் இல்லைங்கிற சொல்ல கொண்டு வந்து வச்சாங்க. அவனை போல ஒரு ஆளை நான் காணவில்லை, அவளை போல ஒரு ஆளை நான் காணவில்லை, அவரை போல ஒரு ஆளை காணவில்லை. எல்லாத்துக்கும் ஐம்பால் மூவிடத்தன, தன்மை பன்மை தன்மை முன்னிலை படர்க்கை ஆகிய 3 இடங்களுக்கும் வரும். ஆண்பால் பெண்பால் பலர்பால் ஒன்றன்பால் பலவின்பால் எல்லாத்துக்கும் வரும். இந்த வேறு இல்லை உண்டு, இந்த 3 சொற்கள் எல்லாவற்றுக்கும் உரியதாக மொழியை எளிமை செய்வதற்காக இலக்கண ஆசிரியர்களால் பிற்காலத்தில் கொள்ளப்பட்டன. வேறு இல்லை உண்டு, வேறு இல்லை உண்டு என்று அவற்றை சேர்த்தார். அவன் உண்டு, அவன் உளன்னு சொல்லணும், அவன் உண்டு, எங்க கட்சியில அவனும் உண்டு அப்படின்னா அவனும் உளன்னு சொல்ல வேண்டியதை அவனும் உண்டுன்னு சொல்றான். அவளும் உண்டு, அவரும் உண்டு, அதுவும் உண்டு அப்படின்னு சொல்லுகிற போது ஐந்தால் மூவிடத்திற்கும் வரக்கூடிய நிலையில் மொழியை எளிமை செய்து கொண்ட நிலையினைத்தான் அவை காட்டுகின்றன என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். சரி, 8 சொற்களை சொல்லியிருக்கிறார். எடுத்துக்காட்டு பார்க்கலாம். வருவம், அடுத்தது ஆம் என்பதற்கு காண்பான், நாளை காண்பான், நாளை போருக்கு வந்தா பார்ப்போம், காண்பான். இந்த நாளைக்குங்கிற சொல்லு இருக்கு பாருங்க, இந்த சொல்ல இலக்கண அடிப்படையில பார்த்தா ரொம்ப ஒரு அருமையான ஒரு தொடர் வந்து இலக்கியத்துல, இன்று போய் போர்க்கு நாளை வாவென்று நல்கினன். இன்று நாளை இந்த 2 சொற்கள் அதுல வருது. அதுல இலக்கண நுட்பம் இருக்கு. என்ன நுட்பம் என்றால், ஆளையா உனக்கு அமைந்தையாவும் ஆறுதம் அமைந்த பூளையாயின. ஆளையா, இந்த பாட்டுக்கு இந்த இடத்துல 2 பாடம் இருக்கு. வைம கோபாலகிருஷ்ணமாச்சாரியார் பெருமானவர்கள் 2 பொருளையும் எடுத்து விளக்கி எழுதுகிற போது நான் அப்படியே மெய் செலுத்தேன். என்ன அறிவு, என்ன உழைப்பு! கம்பராமாயணம் முழுமைக்கும் உரை எழுதியிருக்கிறார் வைம கோபாலகிருஷ்ணமாச்சாரியார். ஒரு காலத்துல 1968 இந்த கம்பராமாயண பகுதிகளை எல்லாவற்றையும் விலைக்கு வாங்கணும்னு சொல்லி 6 தொகுதிகள் இவற்றை வாங்க வேண்டும் என்று சொல்லி, தென்சிங்க பெருமாள் கோயில்னு ஒரு கோயில் இருக்கு சென்னையில, திருவல்லிக்கேணியில. அந்த தென்சிங்க பெருமாள் கோயில்ல தான் வைம கோபாலகிருஷ்ணமாச்சாரியாருடைய வீடு. நான் போகிற போதெல்லாம் அவர் இல்லை, அவர் இறந்துட்டார். அதுக்கு முன்னாலேயே அவருடைய மகனார் அங்க இருந்தார். அவரிடம் போய்
எனக்கு கம்பராமாயணம் ஒரு தொகுதி வேணும், 6 தொகுதிகளே எனக்கு வேண்டும் அப்படின்ன போது பெரிய பெரிய நூல்கள் எல்லாம் ஒவ்வொன்றும் 1000 பாடல்களுக்கு விளக்கம் எழுதியிருக்கிறார். மொத்தம் 10,000 பாடல்களுக்கு 6 தொகுதி 7 தொகுதி, இல்லை யுத்தகாண்டம் 2 பகுதி. அப்ப விலை கேட்ட போது ஒரு தொகுதி 50 ரூபாய்ன்னு சொன்னாரு. என்னால் நம்ப முடியல. அந்த காலத்துல அந்த மாதிரி ஒரு நூல் எப்படி இருந்தாலும் 300 ரூபாய் சொல்லணும். 50 ரூபாய்க்கு இவர் கொடுக்குறாருன்னு கேட்ட போது அவர் சொன்னார், இது அச்சிடுகின்ற காலத்து என்ன விலை நாங்கள் போட்டோமோ அதே விலைக்குத்தான் இது தீருகிற வரையில் விற்க வேண்டும். மறு அச்சு வருகிற போதுதான் விலை மாற்றம் செய்யப்படும். என்ன வாணிகத்துல இப்படி ஒரு வாணிகமா? அறவிலை என்பது இதுதான். எனக்கு பெரு வியப்பு. 50 ரூபாய்க்கு இவ்வளவு பெரிய நூல். அந்த உரை எழுதியவர் வைமு கோபாலகிருஷ்ணமாச்சார். அவ்வளவு ஈடுபட்டு அவர் தில்லி பாரதத்துக்கும் உரை எழுதியிருக்கிறார். திருக்குறள் பரிமேலழகர் உரைக்கு விளக்கம் எழுதியிருக்கிறார். இந்த மூன்று கருவூலம். அதனால அந்த தொகுதியில பார்த்தா அந்த பாட்டுக்கு 2 பாட வேறுபாடு இருக்கிறத அவர் காட்டியிருக்கிறார். ஆளையா உனக்கு அமைந்தையாகும். ஆளையாங்கிறதுக்கு என்ன பொருள்னு அவர் எழுதுறாருன்னா, ஆட்சி செய்கின்ற ஐயனே. யாரை பார்த்து சொல்றான்? ராவணனை பார்த்து ராமன் சொல்லுகிறான், ஐயா ஆட்சி செய்கின்ற ஐயனேன்னு. எந்த ராவணனை பத்தி சொல்லுகிறான்? சீதையை தூக்கி தன்னுடைய மனைவியாகிய சீதையை கவர்ந்து கொண்டு சென்ற ஒரு கயமை உடைய ஒரு ஆளை பார்த்து, இந்த இலங்கை தீவை ஆட்சி செய்கின்ற அரசனே இன்னும் போருக்கு வந்திருக்கிறான். அவ்வளவுதான். இங்க அவன் யாரு? இங்க அவன் எதிரி. இங்க அவன் ஒரு போராளி, போர் செய்ய வந்திருக்கிறவன். அவனை பார்த்து ஆளையா அப்படின்னு சொல்ல. அது கேலியாக சொல்லப்பட்டது, எள்ளலாக சொல்லப்பட்டதுன்னு எழுதினார். பெரிய ஆளை வந்துட்ட, ஒரு அறமில்லாத ஆட்சி என்று பொருள் அது வருகிறது என்று காட்டுகிறார். ஆளையா உனக்கு அமைந்த யாவும் மாறுதம் அமைந்த பூளையாயின. வேகமா காத்தடிக்கும் போது பூ இருக்குத, அது செடியில நல்லா பூத்துதுன்னா தங்காது. வேகமா காத்தடிச்சா செடியிலிருந்து பிச்சுக்கிட்டு அந்த பூவெல்லாம் பறக்கும். பொங்கல் நேரத்துல அதை கொண்டு வந்து வீட்டுல கட்டுவாங்க, பூளைப்பூ. சிறுபிழை அப்படின்னு சொல்லுவாங்க. அதைத்தான் சொல்றான் கம்பன். மாறுதம் அமைந்த காற்றிலே அடிபட்ட பூளை பூ மாதிரி உன்னுடைய படைகள் எல்லாம் சிதறி போய்விட்ட. உனக்கு போது துணை வழி இல்லை. அதனால இது வால்மீகி காட்டல. அதனாலதான் நான் சொல்றேன். இப்ப வால்மீகி இந்த பகுதியை காட்டவில்லை. ஆலையா உனக்கு அமைந்தையாவும் மாறுதம் அமைந்த பூளையாயின. இன்று போய் போர்க்கு நாளை வாவென நல்கினன். இன்னைக்கு போயிட்டு நாளைக்கு படையோடு வா. யாராவது விடுவானா? இதான் கதையை முடிக்கிறதுக்கு காலம்னு நினைப்பானா? அதை விட்டுட்டு நாளைக்கு ஆயுதங்களோடு கருவிகளோடு வா, நான் உன்னோடு போர் செய்கிறேன், இன்னைக்கு பாவம் நீ போயிட்டு வா. இன்று போய் போர்க்கு நாளை வாவென நல்கினன். வாழைதாவுரும் கோசல நாடுடைய வள்ளல்னா. இங்கதான் அந்த வள்ளல்ங்கிற சொல்ல போட்டான். வள்ளல்னா யாருன்னு இப்படிதான் இருப்பான். பகைவனுக்கு அருள்வாய் நன்னஞ்சேன்பார் பாரதியார். அதனால பகைவனுக்கும் அருள் செய்யக்கூடிய அதுதான் வள்ளலுடைய உள்ளம். அதனால இவ்வாறு அந்த இடத்துல இன்று போய் போக்கு நாளை, இன்று நாளை, இன்னைக்கு போயிடு, இன்னைக்கு புறப்பட்டு நீ போ அப்படின்னு. சரி, அந்த போனவன் இருக்கிறான அந்த இடத்துல நான் பாடம் நடத்தி கொண்டிருக்கிற போது அவன் திரும்ப இலங்கைக்கு போறானா. அப்படியே குனிந்து ரொம்ப அவமானப்பட்டு போறான். இந்த மாதிரி ஒரு அவமானத்தை அவன் வாழ்க்கையில சந்திச்சதே இல்லை. இந்திராதி தேவர்களோடு அவன் பொருள் இருக்கிறான். உலகத்துல இருக்கக்கூடியவர்களோடு போரிட்டு இருக்கிறான். மிகப்பெரிய அரக்கர்களோடெல்லாம் தமக்கு சமமான தன்னினும் வலிய அரக்கர்களோடும் அரசர்களோடும் பொருந்திருக்கிறான். அப்போதெல்லாம் அடையாத ஒரு அவமானத்தை இப்போது அடைஞ்சிட்டான். அப்ப திரும்ப வருகிற போது மாதிரம் எவையும் நோக்கான், வடநகர் நோக்கான். திசையெல்லாம் பார்க்கல, ஒரே ஒரு திசையை தான் பார்க்கறான். அது கீழ்த்திசை. மாதிரம் எவையும் நோக்கான். வடக்க பார்க்கல, தெற்க பார்க்கல, கிழக்க பார்க்கல. மாதிரம் எவையும் நோக்கான், வடநகர் நோக்கான்.
வந்த காதலர் தம்மை நோக்கான், நம்முடைய உறவினர்களை எல்லாம் கூட பார்க்கணும். கடற்பெரும் சேனை நோக்கான், போருக்கு போலான்னு காத்து கொண்டிருக்கூடிய சேனையை கூட பார்க்கணும். தாதவிழ் புரிகுளம் மாத தம்மை நோக்க தான பூதலம் என்னும் நங்கை தன்னையே நோக்கி பூக்கான். அப்ப அவன் என்ன செய்தான்னு கேட்டான். ஒரு பையன் தலை குனிஞ்சு வந்தான்னா, இல்லப்பா தலைகள் குனிஞ்சு வந்தான். 10 தலை உடையவனாச்ச, வேறு எவனுக்கும் இல்லாத அவமானம் இது. மற்றவன்லாம் தலை குனிந்தான்னா ஒரு தலை தானே குனியும், இவனுக்கு 10 தலையும் குனிஞ்சது, வேற வழி இல்லை. அதனால அவ்வளவு பெரிய அவமானத்தை அவருக்கு நடந்தான். இந்த அவமானம் எதனால ஏற்பட்டது என்றால் தான் தோற்றதனால அல்ல. இன்று போய் போருக்கு நாளை வான்னு சொன்னான் பாருங்க, அவன் என்கிட்ட கருணை காட்டக்கூடிய அளவுக்கு போயிடுச்சே நிலைமை என்று. அது எப்படி இருக்குன்னு கேட்டா, 100 ரூபா நோட்டுக்கு சில்லறை இருக்கான்னு பார்த்தா யார்கிட்டையும் இல்லை. திடீர்னு ஒரு பிச்சைக்காரர் 100 ரூபாய்க்கு சில்லறை தானே இருந்தாங்கன்னு கேட்டா கொடுத்தானா. அது மாதிரி ஆச்சு. ரொம்ப இவனுக்கு அவமானம் தான், பிச்சைக்காரர் கொடுக்குறாரு அப்படின்னு. அவருக்கு பேங்க் அக்கௌண்ட் கூட இருக்கிறது இவருக்கு தெரியாது. அது மாதிரி இவன் கூட நமக்கு அருள் செய்யக்கூடிய நிலையில் ஆகிட்டே நம்முடைய பகைவன். யார் இந்த பகைவன் சொன்னா, கம்பராமாயணத்துல நீங்க நுணுகி பாருங்க, வசை சொல்னு ஒண்ணு இருக்கு. சில பேர் திட்டுவதற்கு சில சொற்களை ரொம்ப செல்லமா பயன்படுத்துவாங்க. அவங்க அகராதியில அது வசை சொற்கள் இருக்கும். நல்ல சொற்களும் இருக்கும், கெட்ட சொற்களும் இருக்கும். சில பேர் சொல்லுவாங்க, உனக்கு என்ன சொல்லி திட்டுறதுன்னே தெரியலடாம். அப்ப அந்த சொல்லுக்கெல்லாம் அப்பாற்பட்ட ஒரு நிலை. கம்பராமாயணத்துல ராவணன் பயன்படுத்தக்கூடிய ஒரு வசை சொல், இது யாரும் நீங்க பார்த்திருக்க மாட்டீங்க. அவன் சொல்றான், கும்பகர்ணனிடம் பேசுகின்ற போது சொல்லுகிறான், மனுஷன் மன்னா மனுஷரை. இந்த மனுஷன் மனிதன் கூட சொல்றது இல்லை, மனுஷன் போய் கேவலம் மனுஷன் கூட சண்டை போடுறதானா அப்படின்னு கேட்கிறான் ராவணன். நான் ரொம்ப நாள் நினைச்சேன், கம்பன் தான் இப்படி மனுஷன் எழுதியிருக்கான், எதுக்காக எழுதுனான்னு தெரியலையே அப்படின்னு ரொம்ப கவலைப்பட்டுட்டு இருந்தேன். அப்புறம்தான் திவ்ய பிரபந்தத்திலே நான் ஆராய்ச்சி செய்து படித்துக் கொண்டிருக்கின்ற காலத்துல நம்மாழ்வார் சொல்றாரு, மற்ற ஆழ்வார்களும் சொல்லுகிறார்கள், தொண்டரடிப்படியும் சொல்றாரு, மன்னா மனுஷரை பாடி, நிலையில்லாத மனுஷனை போய் பாடுறியப்பா, ஏன்பா காசுக்காக பணத்துக்காக மனுஷனை போய் பாடலாமா நீ என்று ஆழ்வார்கள் சொல்லக்கூடிய அந்த தொடரை கம்பன் ஆளுகிறான். கம்பன் தானா புதுசா செய்த அதை ஒரு வகை சொல்லாக ராவணன் பயன்படுத்துகிறான். அதுல கூட பாருங்க, அந்த ராவணனுடைய பெரிய வீறு தெரிகிறது. கேவலம் மனுஷன், அப்ப இவன் யாரு? இவன் மனிதன் அல்லன், மனிதனும் மிக உயர்ந்தவன், அளவில்லாத வரங்கள் பெற்றவன், 100 ஆண்டு வாழ்கின்றவன் வேண்டுமானால் மனிதன் என்று சொல்லலாம். இவன் 33 கோடி தேவர்களை விட அதிகமாக வாழ்கின்ற நாள்களை பெற்றவன். அதனால அவன் தன்னை மனிதனாக அவன் கருதல, அதுக்கு மேம்பட்ட நிலையில கருதுனா அந்த வசை சொல். சரி, அதனால அவ்வாறு வருவம் காண்பான் உரைத்திலன். ஒரு நுட்பமான ஒரு செய்தி இந்த இடத்துல பார்க்கணும். உரைத்திலன் எழுதுனீங்கன்னா அது படற்கை, உரைத்திலன் அவன் உரைத்திலன். யான் உரைத்திலன் எழுதுனீங்கன்னா அது தன்மை, யான் உரைத்திலன் அது தன்மை. அதனால இவ்வாறு கண்டிலேன். அம் என்பதற்கு வருவம், ஆம் என்பதற்கு காண்பாம், எம் என்பதற்கு உரைத்திலன், ஏம் என்பதற்கு கண்டிலன், கண்டிலேன் என்று அவ்வாறு இவையெல்லாம் வரும். 8 பெயர்களை இங்கு உயர்தனை தன்மை பன்மை வினைமுற்றுக்கு 8 ஈறுகளை காட்டினார். ஈறுகளை காட்டினாவே போதும், சொல் புலப்படும். எந்த சொல்லுக்கும் அதை பொருத்திக்கலாம். 8 ஈறுகளை காட்டினார். இவற்றோடு 8 ஈறுகள் எப்படி? அம் ஆம் எம் ஏம் 4, கும் தும் தும் ரும் இவை 4. இந்த கும் தும் தும் பாருங்க எடுத்துக்காட்டு. உண்டும், உண்டும், வருடும், சேரும்,
இந்த சேரும்னு செல்லும்னு பொருள். சேரும்னு செல்லும்னு பொருள். இடைநர்வு போட்டா போய் சேர்தல், வல்லினர்வு போட்டா செல்லுதல். சேரும் அந்த வேறுபாட்டை தெரிந்து கொள்ள வேண்டும். பல பேர் அது இது இல்லாம அந்த வேறுபாடு இல்லாம எழுதுறாங்க, அது பிழை. அடுத்தது தன்மை ஒருமை வினைமுற்று. தன்மை பன்மை சொன்னாரு, தன்மை ஒருமை வினைமுற்று சொன்னார். இப்போது சொல்லுகிறார் தன்மை பன்மையில யாம் யாம் என்பவை அம் ஆம் எம் ஏம் கும் தும் தும் ரும் ஆகியவற்றுக்குரிய பெயர்கள் எல்லாம் வந்தன. யாம் கண்டேன், யாம் காண்கிறேன், யாம் உண்கும், யாம் உண்டும், யாம் வருதும், யாம் சேரும் என்றெல்லாம் வருவதனை எல்லாம் பார்ப்போம். இன்னும் தன்மை ஒருமைக்கு பார்க்கணும். கா தா தா ரா என்னும் அந்நான்கு ஊர்ந்த குன்றியலுகரமுடு. அது குற்றியலுகரம், இங்கு மெலித்தல் விகாரமும் குன்றியலுகரமும் வந்தது. இதுதான் விகாரம், மெலித்தல் விகாரம். குற்றியலுகரம் குன்றியலுகரம்னு வருவது மெலித்தல் விகாரம். கா தா தாரா என்னும் அந்நான்கு ஊர்ந்த, இந்த நான்குக்கு மேலே உகரம் உட்கார்ந்தா கூ டூ டூ ரூ. மேல கும் தும் தும் ரூம்னு சொன்னாங்க, உம்மு உருந்தது, இந்த உகரம் மட்டும் உருந்தது. கூ டூ டூ ரூ என்ற அந்த நான்கோடு என் ஏன் அல் என வரும் ஏழும். இந்த மூன்று, அந்த நான்கு என் ஏன் அல் என்ற இந்த மூன்று ஈடுகளும் சேர்த்து இந்த ஏழும் தன்வினை உரைக்கும் தன்மை சொல்லே. நான் உண்டு, யான் உண்டு, யான் உண்டு, யான் வருது, யான் சேரு என்று வரும். என்கிறதுக்கு உண்டனன், யான் உண்டனன், யான் உண்டேன் அல்லேன், யான் உண்டேன். அதே போல அல்லுக்கு யான் உண்பல், யான் வருவல். இந்த வருவல்ங்கிறதெல்லாம் பழைய காலத்து ஆசிரியர்கள் எழுதுவாங்க. நாளை நான் சென்னை வருவல் அப்படிதான் வருவேன்னு பொருள். அதனால எதிர்காலத்துக்குரியது. இந்த 4 3 7 மேல 8 சொன்னார், இங்க 7 சொல்லியிருக்கிறார். ஆக 7 ஆக 15 ஆச்சு. இப்ப என்ன 15 ஆச்சு? உயர்திணை பன்மை பன்மைக்கு தன்மை ஈறுகள், பன்மை ஈறுகளும் ஒருமை ஈறுகளும் சொல்லிட்டார். பன்மை ஈறுகள் 8, ஒருமை ஈறுகள் 7 ஆக 15 சொல்லியிருக்கிறார். அடுத்து அவற்றுள் அதுல ஒரு வேறுபாடு. செய்கன் கிளவி, உண்டனன், உண்டேன் அல்லேன், உண்பேன், உண்பல், வருவல், உங்கு எல்லாம் வினைமுற்று, எல்லாம் வினைமுற்று. அவற்றுள் செய்கு, செய்குன்னா அது வினைமுற்று. அது பழைய காலத்துல இருந்த ஒரு வினைமுற்று. அது செய்கு, அது வினைமுற்று என்பதை நன்றாக நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். காண்கு வந்தே, காண்கு, நான் காண்கு, யான் காண்கும், யாம் காண்கும், யான் காண்கு. யான் ஒரு மேல வருகிற போது காண்கு, பன்மேல வருகிற போது யாம் காண்கும். அது வினைமுற்று. செய்கன் கிளவி வினையோடு முடியும். இந்த செய்கு என்ற இந்த வினைமுற்று வேறு ஒரு வினையோடு முடிவதும் உண்டு. அப்ப என்ன ஆகும்? இன்னொரு வினைமுற்று வந்துட்டா இது வினைமுற்றுங்கிற நிலையை இழந்து விடும். பிறகு என்ன ஆகும்? காண்கு வந்தேன் அப்படின்னா வினை எச்சமாயிடும். அது வினை முற்றாகவே இருந்து எச்சமானா அது பேர் முற்றச்சம்னு பேர். இந்த முற்றச்சம்ங்கிறத நாங்க இவனை விளக்கிட்டு தான் நாம் போகணும். எப்படின்னு கேட்டா, நான் மணப்பந்தலில் அவளை கண்டேன் உவந்தேன். ஒரு வினை முற்று தாங்க இருக்கணும் ஒரு தொடருக்கு. 2 வினை முற்று வருதுன்னு ஒருத்தர் கேட்டார். நான் அவளை மணப்பந்தலில் கண்டேன் உவந்தேன் அப்படின்னு சொல்லுகிற போது கண்டு உவந்தேன் பொருள். இந்த முதல் வினைமுற்று உண்மையிலே எச்சம். இந்த 2 வினைமுற்று வடிவத்திலே இருக்கிறதுனால இருந்தாலும் முதல் வினைமுற்று
எச்ச பொருளை தருவதனால அதுக்கு பேர் முற்றச்சம். சிலப்பதிகாரத்தில் வரும் கண்ணகி தன்னுடைய மார்பை திருகி விட்டால் எரிந்தாள் இடங்களை ஆழ்ந்தார் இளங்கோடிகள். விட்டால் எரிந்தாள்னா விட்டு எரிந்தாள்ங்கிறது விட்டால் எரிந்தாள்னு 2 வினைமுற்றா வந்தா அது முற்றச்சம். அவ்வாறு 2 வினைமுற்றுக்கள் தொடர்ந்து வருகிற போது முதல் வினைமுற்று எச்ச பொருளை தருவதானால் அதற்கு பெயர் முற்றச்சம் என்று பெயர். இங்கே காண்கு வந்திசின் செதுக்கடுங்கோ வாலியாதன் கபிலர் பார்க்கின்ற போது சொல்கிறார், உன்னை சும்மா பார்த்துட்டு போலான்னு இருந்தேங்க, காண்கு வந்தேன். சில பேர் சொல்லுவாங்க பார்த்துட்டு போலான்னு வந்தேன், பார்த்துட்டு இல்லை போனார் பாரதிதாசன். பார்க்க போன போது, ஐயா என்ன யார் பாரு உங்களை பார்க்க வந்தேன், பார்த்துட்டு இல்லை போனார். அது எதற்காக அவர் சொன்னார்னா, இந்த ஆளை பார்த்து மையல் கொள்வது அல்லது ரசிகனா வருது, விசிறியா வருது, அம்பனா வருது, இதெல்லாம் எடுக்க பார்த்து ஒருவன் மீது அன்பு கொண்டால் அது சரி, ஒருவனுடைய படைப்பை பார்த்து அன்பு கொண்டால் சரி. ஆளை பார்த்து இந்த மாதிரியான மனப்பான்மை கூடாதுங்கிறது அவருடைய கருத்து. அதுக்காக பார்த்துட்டு இல்லை போனார். அதனால அவ்வாறு அந்த மாதிரியான ஒரு உள்ளம் வேண்டும். நான் எழுதியிருக்கிறத பாரு, அது எப்படி இருக்கிறது என்று சொல் என்று காண்கு வந்து அவர் செல்லுக்கெடுங்க வாடியாகன அவர் சொல்றாரு, உன்னை பார்த்துட்டு போறான்னு வந்தேன். எதுக்கு என்ன இறக்கு வாரேன், ஒன்னும் நான் வந்து கொடை கேட்கறதுக்காக இல்லை, எஞ்சி கூறேன், உன்னுடைய புகழ மிகுத்தோ அல்லது குறைத்தோ நான் சொல்ல மாட்டேன். எவ்வளவு கபில ரொம்ப தலை நிமிர்ந்த புலவனவன். நீ நன்றாக ஆட்சி செய்வதாக நான் அறிந்தேன், ஆகவே கால் ஒன்று பார்த்துட்டு போலான்னு வந்தேன் அப்படின்னு. இந்த கூப்பாரான்னு ஒரு ஆள் இருந்தார், அவர் ஒரு கதை எழுதியிருக்காரு, உலகத்து சிறந்த சிறுகதைகள்ல ஒரு கதை அது. கனகாம்பரம்னு ஒரு கதை, அதை படிச்சு பாருங்க தெரியும். அதுக்கு நிகராக ஒரு கதை இனிமேலாம் எழுத முடியாது. அதாவது உளவியல், மிகச்சிறந்த உளவியல், நடைமுறை உளவியல். அது எல்லாருடைய வாழ்க்கையிலையும் அது இருக்கிறது. அதை அவர் நுட்பமாக தேர்ந்து தெளிந்து அந்த நுட்பத்தை அவர் புலப்படுத்தி இருக்கிறார். அதில் அப்படிதான் அதுதான் அங்கேருந்து ஒருத்தர் வருவான், பார்த்துட்டு போகலான்னு வந்தேன், அதுக்கு வேற பொருள். அதே போல இன்னொரு கதையில அவர் எழுதுவார், காலம்பரங்காட்டி அங்கேருந்து நினைப்பார் 8 அணா. அந்த காலத்தில் 8 அணாங்கிறது இந்த காலத்தில் ஒரு 800 ரூபாய் மாதிரி, அல்லது ஒரு 500 ரூபாய் மாதிரி. 8 அணா வரும். 8 அணா இருந்தால் சில பொருள்கள்லாம் வாங்கிட்டு போகலாம் வீட்டுக்கு. 8 அணா இல்லை. உடனே நண்பர் வீட்டுக்கு வர்றாரு, என்ன எப்படி இருக்கிறீங்க, காலையில் சும்மா பார்த்துட்டு போகலான்னு வந்தேன். பேப்பர் பார்த்தீங்களா இன்னைக்கு, என்ன திடீர்னு இப்படி ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்குறான் ஜப்பான்காரன் என்று எப்படி பேசிக்கிட்டே இருக்கிறார். 4 மணி நேரம் பேசிக்காரு. இதுக்காக 4 மணி நேரம் பேசுறாரு? 8 அணா கடன் வாங்கணும், அதுக்காக 4 மணி நேரம் பேசுறாரு. ஏன் வந்த உடனே 8 அணா அப்படின்னு நாகரிகம் ஆகாது. அப்படியே பேசிட்டு இருந்து, சரி அப்புறம் எப்படி இருக்கிறீங்க, என்ன செய்யுது, இல்லை சரியா சம்பளம்னா சரியா வந்துட்டு இருக்கா, எதுக்கு 8 அணாவுக்கா, எல்லாத்தையும் ஒவ்வொன்றா அப்படி கேட்டுட்டு கடைசியில் அவர் வீட்டில் காஃபியும் குடிச்சிட்டு புறப்படும் போது, சார் ஒரு செய்தி, ஒரு 8 அணா இருக்குமா, இல்லையே, இவ்வளவு நேரம் பேசுனது எல்லாம் உயர்த்தமா போச்சு. இவ்வளவு நேரம் எதுக்காக பேசினாரு, தன்னிடம் பொருள் இல்லை, அந்த பிச்சை வாங்குறது மாதிரி இருக்கக்கூடாது, கடன் வாங்குறதுங்கிறது இழிவு அப்படிங்கிற அந்த உணர்வெல்லாம் நம்முடைய நடைமுறையில இருக்கு. கேட்கும்போது அவ்வளவு அவர் நம்மை தவறாக நினைத்து விடக்கூடாதே என்ற அந்த மனநிலையில இருந்து கேட்கிறாரு. அவர்கிட்ட இல்லை, அவரு இல்லைன்ட்டார். இந்த மாதிரி எல்லாம் கதை எழுதணும். சும்மா பால் உணர்ச்சியை மையமாக வைத்துக் கொண்டே நாம் படைத்திருக்கிற ஆயிரக்கணக்கான கதைகள், நூற்றுக்கணக்கான திரைப்படங்கள் எல்லாம் நம்முடைய பண்பாட்டு சீரழிவை காட்டுகின்றன. மனிதனுடைய வாழ்க்கையை படம் பிடித்து காட்டணும், உயர்ந்த பக்கத்தை படம் பிடித்து காட்டணும், அதனுடைய இடிந்த நிலையை காட்டக்கூடாது. எல்லா மனிதர்களும் அப்படியா இருக்கிறாங்க. எவ்வளவு உயர்ந்த மனிதர்களை நாம பார்க்கிறோம். அதனால அந்த படைப்புங்கிறது ஒரு பெரிய கலை, அதை அப்படி வீணாக்கி விடக்கூடாது. சரி, அது இருக்கட்டும். செய்கு வந்தேன் அப்படின்னா செய்ய வந்தேன் அப்படின்னு எச்சம், முற்றுச்சொல் அது இயல்பு. அதனால இந்த இடத்துல வாடு வருவதில் முற்றுச்சொல் இயல்பில் தெரியாது. அது முற்றுச்சொல் தாங்க. அது
ஆனா இந்த இடத்துல வேறு ஒரு முற்றால் அது கவரப்பட்டது என்று இலக்கணம் கூறினார். அடுத்து படற்கை ஒருமை வினைமுற்று. தன்மை ஒருமையாச்சு. தன்மை முதல்ல தன்மை சொன்னாரு, தன்மை ஒருமை சொன்னாரு. அப்புறம் அடுத்தபடி படற்கை ஒருமை சொல்லுகிறார். படற்கைன்னா அவன், அவள், அது, அவர். அவன், அவள், அது, அவை, அவர். இந்த ஐந்தையும் சொல்லக்கூடியது படற்கை. சரி, அதுல என்ன வரும்? அன், ஆண், அள், ஆள் என்னும் நான்கும் ஒருவர் நெருங்கி படற்கை சொல்லே. இந்த இடத்துல நான் இந்த நூற்பாவை படிக்கிற காலத்துல படித்த போதுக்கும் அதுக்கு பின்னாடி படிச்சதுக்கு நிறைய வேறுபாடு. இந்த இடத்துல ஒரு நுட்பத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், பாருங்க, நீங்களே வியப்படைவீர்கள். 2 அடி தானே இந்த நூற்பா. 2 வரின்னு சொல்லாதீங்க. வரின்னு சொல்லுவது உரைநடையில. நூற்பாவிலேயோ அல்லது செய்யுள்ளே சொல்லுகிற போது அடின்னு சொல்லுவோம். 2 அடி. அன், ஆண், அள், ஆள் என்னும் நான்கும் ஒருவர் மருங்கில் படற்கை சொல்லே. படற்கை ஒருமைக்கு சொல்றாரு. ஏன் ஒருவர்னு சொல்றாரு? ஒருவர்னு சொல்லாமா? தொல்காப்பியரே சொல்லலாமா? அப்படி இன்னும் ஒருவர்னு சொல்லணும் அல்லது ஒருத்தின்னு சொல்லணும். ஒருவர்னு சொல்றாரு, எப்படிங்க சொல்லலாம்? சகர ஒற்று பலர்பாலுக்குரியது அப்படின்னா இந்த இடத்துல ஒருவருங்கிறதுக்கு அந்த பொருள் இல்லை. அதை உரையாசிரியர்களும் விளக்கவில்லை. தேவையில்லைன்னு நினைச்சாங்க. அந்த ஒருவருங்கிறதுக்கு என்னங்க பொருள் என்றால் ஆண் ஒருவன், பெண் ஒருத்தி, இந்த 2ஐயும் சேர்த்தது அந்த ஒருவர். 2 யூனிட் இருக்கு அதுக்குள்ளார. ஒருவன் ஒருத்தியாகிய ஒருவர், ஒருவன் ஒருத்தியாகிய ஒருவர். இந்த 2 ஒருமைக்கும் சேர்த்து அவர் ஒருவர்னு போட்டார். இந்த அன், ஆண், அள், ஆள் என்ற 4ம் ஒருவனுக்கும் ஒருத்திக்கும் வரக்கூடிய படற்கை சொற்கள். அது ஒருவன் ஒருத்தி என்னும் உயர்தனை ஒருமைப்பாலிடத்து படற்கையை உணர்த்தும் சொல். அது ஒருமைப்பால். உண்டனன், அன்னுக்கு பாருங்க, உண்டனன், உண்டிலன். இது படற்கைங்கிறதுனால இப்ப அவன்கிறத முன்னாடி சேர்க்கணும். அவன் உண்டனன், அவன் உண்டிலன், அவன் உண்ணானன்றனன், அவன் உண்கின்றனன், அவன் உண்பான் என்று ஒரு அன், ஆண், அள், ஆள். அதே போல அள், ஆளும் அப்படிதான். உண்பள், உண்பாள் என்று வருவன எல்லாம். இவையெல்லாம் இந்த 4 படற்கையில் ஒருமை வினைமுற்றுக்கு ஆகக்கூடிய ஈறுகள் என்று பார்ப்போம். அடுத்தது படற்கை பன்மை வினைமுற்றுக்கு. அங்க 3 சொல்றார். அர், ஆர், பா. இந்த 3ம் பல்லோர் மருங்கில் பலரை குறித்த படற்கை சொல். மேல ஒருவரை குறித்த படற்கை சொல்லுக்கு பார்த்தோம். இங்கு பலரை குறித்த படற்கை சொல். அர் உண்டனர், ஆர் உண்கிறார், பா உண்ப, தருவ என்று இவ்வாறு வருவன எல்லாம். அதுக்கு 3க்கு எடுத்துக்காட்டு. சொல்லுவ, கேட்ப, மகிழ்வ. இப்பவும் இப்படி எழுதக்கூடியவர்கள் இருக்கிறார்கள், எழுதுவது உண்டு. அவ்வாறு வருவன எல்லாம் படற்கை பன்மை வினைமுற்று. சரி, 4, 3, 7 சொல்லிட்டாரு, முடிஞ்சு போச்சுன்னு பார்த்தா இல்ல. மாறை கிளவியும் பல்லோர் படற்கை காலக்கிழவியோடு முடியும் என்ப மாறுங்கிற ஒரு சொல்லும் அதனோடு சேர்ந்து. குன்மார் வந்தார். குன்மார், மார் என்பது வினைச்சொல். குன்மார்ங்கிறது வினைச்சொல். குன்மார் வந்தார், அது வினை ஈறு. சொல்லுவதற்காக வந்தார். எள்ளுமார் வந்தார், எள்ளுவதற்காக வந்தார் என்று. இது பெயர்லையும் வருவது உண்டுங்கிறது பிற்காலத்தில் தெரியும். பாடன்மார் எமர், அந்த மாறு பெயருக்கு வந்து இங்கு வினைக்கு வருகிறது. பொன்மார் வந்தார், மாறும் சேர்த்து 4, 3, 7, 1, 8, 8 ஆச்சு. எல்லாவற்றையும் இப்ப தொகைப்படுத்தி சொல்றார். தொகைப்படுத்தி சொல்றதோட நாம நிறைவு செய்து கொள்வோம். இன்னைக்கு
என்ன உயர்தனை தெரிநிலை வினைமுற்றினுடைய தொகை சொல்றார். இப்ப பன்மையும் ஒருமையும் பாலறிவந்த அந்நாளைந்தும் மூன்று தலையிட்ட முன்னுறக் கலந்த உயர்தனை அவ்வே அப்படின்னா பாருங்க. இப்ப அந்நாளைந்தும் மூன்று தலையிட்ட 23 4 5 20 3 கூட்டல் 3 23 என்ன 23 அம் ஆம் எம் ஏன் தும் கும் தும் தும் ரும் இது 8. அப்புறம் கூ டூ தூ ரு என் ஏன் அல் 7 15. அப்புறம் அன் ஆன் அல் ஆள் இது 4. அப்புறம் அர் ஆறு பா 3. சில மார் 1. ஆக மொத்தம் 23. இந்த 23ம் என்ன வகையெல்லாம் உயர்தனை தெரிநிலை வினைமுற்று ஈறுகள் என்று ஒரு தொகுத்து சுட்டல் வகையில் எல்லாவற்றையும் தொகுத்து சுட்டி இருக்கிறார். அதனால அடுத்த வகுப்புல தொடர்ந்து பார்க்கலாம். இதுவரையில் கேட்ட உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றி. வணக்கம்.